கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் ध्यान के लिए लिया हो वचन சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संगीता அவருடைய 84வது சங்கீதம் 57 का अध्याय 84வது சங்கீதம் 84वां अध्याय அவருடைய 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 11 वचन पढ़ेंगे। தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடவும் ஆனது, क्योंकि यहोवा परमेश्वर सूर्य और डाल है। கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். यहोवा अनुग्रह करेगा और महिमा देगा। உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். जो लोग खरी चाल चलते उनसे वो कोई अच्छी वस्तु रख न छोड़ेगा। உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை கட்டாயம் வழங்குவார். जो खरी चाल चलते उनको जरूर अच्छी वस्तु मिलेगी। உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று சொன்னால் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். खरी चाल चलने वालों को परमेश्वर अच्छी वस्तु से दूर नहीं रखता करके लिखा है। அப்ப தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். यहोवा परमेश्वर सूर्य और डाल है। அப்ப சூரியன் தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தை கொடுக்கிறது. सूर्य ज्योति देता है। இயேசு தேவன் परमेश्वर தம்முடைய வார்த்தையினாலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். अपने शब्दों से सूर्य चंद्रमा तारे सब कुछ बनाया। இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். अंधेरा और ज्योति को परमेश्वर ने अलग किया। அந்த இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டாகும்படியாய் ये अंधेरा और ज्योति को एक अलग दिखाने के लिए ஆண்டவர் இந்த சூரியனை வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக ஆண்டு வானத்தில் तो வைத்திருக்கிறார். परमेश्वर दिन को राज्य करने के लिए प्रभु ने सूर्य को बनाया। அப்ப சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ये सूर्य प्रकाश देता है। ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். इसलिए हम भी प्रकाश में चलने वाले बच्चे बनना है। அப்ப இருளின் பிள்ளைகளாய் அல்ல, हम अंधेरे के बच्चे नहीं, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க முடியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ज्योति के बच्चे कहलाने के लिए बुलाए गए हैं। பிரசங்கி 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால் श्रेष्ठ गीत 11वें अध्याय के 7वें हम पढ़ते हैं। சாலமோன் சொல்லுகிறார், यहाँ पर हम पढ़ते हैं வெளிச்சம் இன்பமும் ज्योति हरियाली, சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். सूर्य को देखना हमारे आंखों के लिए मधुर है வெளிச்சம் இன்பமாய் இருக்கிறது. और प्रकाश जो है बहुत ही मधुर है। ஆண்டுடைய பிள்ளைகள் கொஞ்ச நேரம் கரண்ட் போனாலும் நம்மளால இருக்க முடியல. थोड़ा देर लाइट जाने पर हम नहीं रुक पाते। நம்முடைய கண்கள் உலக பகல்ல வெளிச்சம் கொடுக்கிறது, और दिन में ज्योति देता है, அதாவது நம்முடைய கண்கள் பகல்ல காண்கிறது. यानी हमारे आंख दिन में दिखाई देता है। அந்த சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால நம்மளால காண முடிகிறது. सूर्य की प्रकाश होने के कारण हम देख पाते हैं। இரவு வேளையிலே रात के समय சூரியன் அஸ்தமமான பிறகு जब सूर्य स्तंभ हो जाता है, ஆண்டுடைய பிள்ளைகள் லைட் இல்லாமல் நம்முடைய கண்கள்ல பார்வை இல்ல. बिना लाइट के हमारे आंखों में कोई नजर नहीं है। இருட்டுல நம்மளால எதையும் பார்க்க முடியாது. अंधेरे में ये आंख कुछ भी नहीं देख पाएगा। ஏதாவது ஒரு வெளிச்சம் நமக்கு அவசியம். कोई ना कोई रोशनी की जरूरत है। உடனடியா ஏதாவது ஒரு லைட் நம்ம பத்த வைக்கிறோம். तुरंत हम कोई ना कोई लाइट को उपयोग करते हैं। ஒரு மெழுகுவர்த்தி பத்த வைக்கிறார்கள், एक मेणबत्ती जलाते, அல்லது ஒரு விளக்கை பத்த வைக்கிறார்கள், या तो दिया जलाते। இப்பொழுது எல்லாருடைய கைகளிலும் மொபைல் இருக்கிறது. अभी सबके हाथों में मोबाइल है, அதனால கரண்ட் போயிட்டா இருட்டு ஆன் ஒன்னு டக்குனு மொபைல்ல டார்ச் ஆன் பண்ணிடுறாங்க. इसलिए जैसे ही लाइट चला जाते तुरंत हम टॉर्च ऑन करते हैं। கர்த்தர் நம்முடைய சரீரத்துல ஒவ்வொரு அவயவங்களை உண்டாக்கி இருந்தாலும் चाहे परमेश्वर ने एक एक अंगों को बनाया है, இந்த கண்களுக்கு பார்வை என்பது தேவன் தந்த சூரிய வெளிச்சத்துல கிடைக்கிறது. लेकिन ये आंखों में जो नजर है वो सूर्य के प्रकाश में मिलता है। வெளிச்சம் இல்லாத இருளான நேரத்துல अगर प्रकाश ने अंधेरा होगा तो இந்த கண்கள்ல பார்வை இல்ல. तो इस दृष्टि में कोई भी नजर नहीं है। இரவு வேளையில உண்டாகிற நட்சத்திரங்கள் அல்லது நிலா, यानी रात में दिखने वाले चांद और तारे, அவைகள் பகல் வேளையிலே சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி கொண்டு वो दिन के समय सूर्य से अपने प्रकाश को लेकर இரவு வேளையிலே அவைகள் வானத்திலே பிரகாசிக்கின்றன. रात के समय वे चमकते हैं। அப்ப சூரியனிடத்திலிருந்து வருகிற வெளிச்சம் सूर्य से निकलने वाली रोशनी நம்முடைய கண்களை பிரகாசிப்பிக்கிறது. हमारे आंखों को तेज कर देता है। இந்த சூரிய வெளிச்சத்தினிடத்தில் நம்முடைய கண்கள் பார்வையடைகிறது. ये सूर्य की किरण के कारण हमारे आंखों में दृष्टि है। எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாதபடிக்கு இருந்தால் यदि कोई भी प्रकाश नहीं दिखाई दे நம்முடைய கண்களிலே பார்வை இல்லை. तो हमारे आंखें में दिखाई नहीं देगा। எதையாயிலும் தேவனுடைய பிள்ளைகள் நம்மளால பார்க்க முடியாது. कुछ भी हमारे आंख देख नहीं पाएगी। அதனால தான் சொன்னார் பிரசங்கி, சூரியனை காண்பது மகிழ்ச்சியா இருக்கிறது என்று. इसलिए कहा है कि सूर्य को देखना बहुत ही आनंद है। சூரியனை காண்பது
இன்பமா இருக்கிறது. सूर्य को देखना बहुत ही आनंद है வெளிச்சம் ஒரு இன்பமா இருக்கிறது. और ये प्रकाश आनंदित कर देता है। வெளிச்சம் நம்மிடத்தில் இருக்கும்போது மாத்திரமே जब तक ये रोशनी हमारे साथ रहेगा தேவனுடைய பிள்ளைகள் நம்மை புரிந்து கொள்ள முடியும். तभी हम अपने आप को समझ पाएंगे। அப்ப நாம் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு, हम कौन है ये समझ पाने के लिए, தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு, परमेश्वर कौन है ये समझ पाने के लिए மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் அவசியமா இருக்கிறது. एक मनुष्य के जीवन में प्रकाश की जरूरत है। இருளில் இருக்கிற மனுஷன் अंधेरे में पड़ा हुआ इंसान தான் இருளில் இருக்கிறபடியினால் वो अंधेरे में है, इसलिए தான் நடக்கிற பாதை இன்னதென்று அறியாது वो இருக்கிறார். चलने वाला रास्ता नहीं जानता है। அப்ப இருளில் இருக்கிற மனுஷன் தான் போகும் பாதை இன்னது என்பதை அறியாது இருக்கிறார். अंधेर में पड़ा हुआ इंसान का रास्ता अनजान है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் இருளுக்கு உள்ளே உரியவர்கள் அல்ல. हम अंधेर के लोग नहीं है। இருளின் ஆதிக்கம் நம்மேல் செலுத்த முடியாது. अंधेर का राज्य हमारे ऊपर नहीं होना है, நாம் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறோம். क्योंकि हम पृथ्वी के ज्योति है। நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं कि हम ज्योति के बच्चे बने। அப்ப நாமால தானாக வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. हम अपने आप तो प्रकाश नहीं दे पाएंगे। எப்படி ஒரு சந்திரனும் நிலாவும் நட்சத்திரங்களும் சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி இரவு வேளையில பிரகாசிக்கிறதோ, जिस प्रकार एक चंद्रमा और तारे प्रकाश लेके जीता है, அப்படியே கர்த்தருடைய ஒளி நமக்குள்ளே இருக்கும்போது उसी प्रकार प्रभु का दिया जब हमारे अंदर रहेगा அந்த வெளிச்சத்தை நாம் பிரகாசிப்பிக்க பண்ண முடியும். तब जाकर हम प्रकाशित होंगे। கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் என்று தாவீது சொல்கிறார். दाऊद कहता है कि परमेश्वर हमें प्रकाशित करने वाला प्रभु है। ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும், प्रभु के चरण में आने वाले प्रभु के बच्चे कोई भी क्यों न हो, அந்த ஒளியாகிய கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வருகிறபடினாலே ज्योति में परमेश्वर के पास जब तुम आते हो, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். आप ज्योति के बच्चे हो। நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். आप इस पृथ्वी के ज्योति हो। உங்களில் உள்ள வெளிச்சம் மங்கி போகாதபடிக்கு आपके अंदर का ज्योति घटने का नहीं, உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு आपके अंदर का ज्योति अंधेर ना पड़े, நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்கிறார். आप चौकस रहे करके कहता है। கர்த்தர் நமக்குள்ள தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். प्रभु ने हमारे अंदर एक दिया जलाया है, கர்த்தர் நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். हमारे अंदर एक उजाला है। இந்த வெளிச்சம் அணைந்து போகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள ये வேண்டும். उजाला को हमें शांत नहीं होने देना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்கும் போது जब हमारे ऊपर प्रकाश होता है, நமக்குள்ள முதலாவது உண்டாகிற அறிவு நான் யார், पहला समझ ये होता है कि मैं कौन हूँ। கர்த்தர் யார் என்கிற அறிவு நமக்குள்ள உண்டாகிறது. पहला प्रभु कौन है ये समझ आती है। அந்த வெளிச்சம் எவர்கள் மேல் பிரகாசிக்கவில்லையோ, जिनके ऊपर उजाला नहीं चमका, அவர்களுக்கு தாங்கள் யார் அல்லது கர்த்தர் யார் என்கிற அறிவு இல்லாமல் போகிறது. उनके अंदर ये समझ नहीं आता कि परमेश्वर कौन है, ஆனபடினால் தங்கள் நடக்கிற வழியிலே தடுமாறுகிறார்கள். इसलिए अपने रास्ता में भटक जाते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு இந்த அறிவை உண்டாக்குவது வெளிச்சம். हमारे अंदर ये समझ लाने वाला उजाला होता है। அப்ப இந்த வெளிச்சம் ஒரு மனுஷன் மீது ஒரு மனுஷன் மீது பிரகாசிக்கும் போது एक व्यक्ति के ऊपर जब ये उजाला चमकता है, அந்த மனுஷன் அல்லது மனுஷி தான் யார் என்கிறதை அறிந்து கொள்கிறார். तब वो मनुष्य और स्त्री समझ पाते कि वो कौन है। ஆண்டவருடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे, நாம் अनेक சம்பவங்களை சொல்ல முடியும். कई घटनाओं को मैं बता सकती। ஒரு பயங்கரமான ஒரு சகோதரன் குடிகாரனா இருந்தார். एक आदमी बहुत पियक्कड़ था, அவருடைய பேரு மூர்த்தி. उनका नाम था मूर्ति। பயங்கர குடிகாரன். वो एक पियक्कड़ आदमी था। அவருடைய மனைவியினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சகோதரி. वो उनकी पत्नी एक आत्मिक बहन थी। சகோதரன் சகோதரி அதிகமாய் அடித்து துன்பப்படுத்துகிறார். वो भाई उस बहन को बहुत सताते थे, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக கூடாது என்று தடுக்கிறார். प्रभु के भवन में जाने से रोकते थे, வீட்ல ஜெபம் பண்ண கூடாது என்று சொல்லி தடுக்கிறார். घर पर प्रार्थना करने से रोक डालते थे। சகோதரி ரொம்ப நாள கண்ணீர் வடித்தார்கள். ये बहन बहुत दिन से आंसू बहा रही थी। எவ்வளவுதான் ஜெபித்தாலும் चाहे मैं कितना भी प्रार्थना करूं, சகோதரி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்ல. भाई के जीवन में कोई बदलाव नहीं। ஒரு நாள் குடித்து விட்டு அந்த சகோதரி பயங்கரமா அடித்தார். एक दिन वो भाई बहुत नशे में आकर उस बहन को मारे, பயங்கரமா அடித்து விட்டு बहुत मारकर, தான் ஒரு ரூம்ல போய் படுத்து கொண்டார். और एक कमरे में जाकर सो गए। சகோதரி வேற ரூம்ல படுத்திருக்காங்க, ये बहन एक कमरे में है, சகோதரன் வேற ரூம்ல படுத்திருக்கிறார். भाई दूसरे कमरे में है। அவர் படுத்து நித்திரை செய்யும் போது जब वो कमरे में लेटकर आराम कर रहे थे, அவர் ஒரு சொப்பனம் பார்க்கிறார். उन्होंने एक सपना
सपना देखा। அந்த சொப்பனத்துல ஒரு சமுத்திரத்தை பார்க்கிறார். उस सपने में उन्होंने एक समुद्र देखा। அந்த சமுத்திரத்தின் நடுவுல பெரிய வெளிச்சம் உண்டாகிறது. उस समुद्र के बीच से एक बड़ा उजाला दिखाई दी। அந்த வெளிச்சத்தின் நடுவுல இருந்து ஒரு சிலுவை எழும்புகிறது. उस उजाले के बीच में क्रूस दिखा। அந்த சிலுவை சமுத்திரத்தின் நடுவுல இருந்து எழும்பி जब वो क्रूस उस समुद्र के बीच से उठा, அந்த சிலுவை நேராக கடந்து வருகிறது. वो क्रूस तैरते तैरते सामने आया। அந்த சிலுவை கடந்து வந்து जब ऐसे आगे आने लगा, சவுரன் படுத்திருக்கிற அறைக்குள்ள வந்தது. वो भाई जिस जहाँ पर सोए थे वहाँ पर आया। அந்த அறைக்குள்ள சிலுவை வந்தபோது जब उस कमरे के अंदर वो क्रूस आया, அந்த அறை முழுவதும் ஒரு பெரிய வெளிச்சமாய் மாறிவிட்டது. सारा कमरा पूरा प्रकाश हो गया। அந்த வெளிச்சத்தில் இந்த சிலுவை பார்த்த சகோதரன் उजाला में पड़ा उस क्रूस को देखकर அவர் மனம் உடைந்து போனார். और दिल टूट गया उनका। இரவு வேளையில எழும்பி வேகமாய் வந்து தன் மனைவி படுத்திருக்கிற அறைக்கு வருகிறார். रात के समय उठकर अपनी पत्नी के पास आया। அவர் சொன்னார், उसने कहा, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். मैंने एक सपना देखा। சமுத்திரத்துல ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. समुद्र में एक बड़ा उजाला उठा। அந்த வெளிச்சத்தின் நடுவுல ஒரு சிலுவை வந்தது. उस उजाला के बीच में क्रूस दिखाई दिया। அந்த சிலுவை அப்படியே நான் படுத்திருந்த அறை வீட்டுக்குள்ள வந்தது. वो क्रूस ऐसे ही मैं जिस कमरे में था उस कमरे के अंदर आया। என் இருதயம் உடைந்தது. मेरा हृदय टूट गया। நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். तू जिसकी आराधना करती है वो परमेश्वर जीवित है। இயேசு மரித்தது உண்மை. यीशु मरा सच है। இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை. यीशु जी उठा सच है। நான் அதை விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ। அந்த வெளிச்சத்தினிடத்துக்கு நானும் வருகிறேன். उस उजाला के पास मैं भी आता हूँ। சவுலுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அந்த வெளிச்சம். उस भाई के जीवन में बदलाव लाया उस प्रकाश அந்த ने। சவுலுடைய வாழ்க்கையின் இருதயத்தின் கடினத்தை மாற்றினது அந்த வெளிச்சம். उस कठोर हृदय को उस उजाला ने बदल दिया। தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சம் ஒரு மனுஷனிடத்திலே வரும்போது प्रभु के बच्चे जब उजाला एक व्यक्ति के जीवन में आता है, அந்த மனுஷன் தான் யார் என்பதை புரிந்து वो கொள்கிறார். समझ पाता है कि वो कौन है। தேவன் யார் என்பதை புரிந்து समझ கொள்கிறார். पाता है कि परमेश्वर कौन है। இந்த வெளிச்சம் நம்மிடத்தில் வர வேண்டும். ये उजाला में हमारे पास आना है நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். और हम उजाला के बच्चे बनना है। ஒரு அறிவு நமக்கு உண்டாயிருக்கிறது. ये समझ अंदर होना है। நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். हम उजाला के बच्चे हैं। நாம் இருளுக்குள்ளானவர்கள் அல்ல. हम अंधेर के बच्चे नहीं। உலகத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க इस வேண்டும். संसार में उजाला के बच्चे बनकर जीना है। இந்த அறிவு இல்லாததுனால अनेक ஜனங்கள் சங்காரமாகி ये கொண்டிருக்கிறார்கள். समझ हमारे अंदर नहीं है इसलिए कई बार नाश होते हैं। இந்த ஒரு அறிவு இல்ல. ये समझ नहीं है। இந்த அறிவு இல்லாததுக்கு காரணம் ये समझ नहीं होने का कारण வெளிச்சம் அவர்களை சந்திக்கவில்லை. उजाला अभी तक मिला नहीं। வெளிச்சம் அவர்களை சந்திக்கவில்லை. उजाला अभी तक मिला नहीं। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? प्रभु के बच्चे हमारा जीवन कैसा है? அந்த பிரகாசிக்கிற வெளிச்சத்தை நாம் கண்டிருக்கிறோமா? वो क्या उस प्रकाशमान उजाला को हमने देख पाया है? நம்முடைய ஆண்டவர் சூரியனைப் போல வெளிச்சம் உள்ளவர். क्योंकि हमारा परमेश्वर सूर्य की तरह उजाला है। கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. प्रभु के बारे में कहा है அவர் நீதியின் சூரியன் என்று वो எழுதப்பட்டிருக்கிறது. धार्मिक उजाला है। இந்த சூரியனை காண்பது கண்களுக்கு இன்பம். ये सूर्य को देखना हमारे आंखों के लिए मन भावना है। இந்த வெளிச்சத்தை காண்பது மனசுக்கு இன்பம். ये उजाला को देखना हमारे मन के लिए मन भावना है। கர்த்தரின் வெளிச்சத்தை நீங்கள் காண வேண்டும். परमेश्वर की प्रकाश को हमें देखना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலूயா. हालेलुया। தொட்டனாயிருக்கிற மந்திரவாதியுடைய கதை நம்ம விசுவாச மக்கள் எல்லாருக்கும் தெரியும். दोट्टना नाम के एक जादू टोना वाले को आप सब जन जानते हैं, ஏன்னா தமிழ்ல கேசட் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. क्योंकि तमिल में इनका कैसेट निकला था। ஆனா தமிழ் அறியாதவர்களுக்கு அந்த சம்பவம் தெரியாது. जो तमिल हिंदी वाले आप लोग नहीं जानते होंगे, அதனால அந்த சந்தர்ப்பத்தை நான் சொல்லுகிறேன். इसलिए ये घटना आपको मैं बताती हूँ। ஒரு பெரிய மந்திரவாதி இருந்தார். एक बड़ा जादूगर था। அந்த மந்திரவாதி ये जादूगर கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக கிரியை செய்கிறதிலே வல்லவர். ये हमेशा दूसरों के मसीह लोगों के विरुद्ध जादू टोना करता था। அவர் தன்னோடு अनेक தன்னை விட தாழ்ந்த நிலைமையில் இருக்கிற अनेक சகோதரமார்களை தன் பட்சத்துல வைத்திருக்கிறார். वो अपने नीचे रहने वाले बहुत सारे भाइयों को अपने संग रखा था। இவருக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும், அவர்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணணும். ये इंसान को हमेशा इसमें आनंद मिलता था कि मसीह लोगों के विरुद्ध जादू टोना करना, उन्हें सताना है। இப்படி தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற இடங்களிலே, एक समय ऐसा जब प्रभु के बच्चे आराधना कर रहे थे, பொதுவான கன்வென்ஷன்கள் நடக்கிற இடங்களிலே, साधारण तौर से होने वाले सामाजिक में உள்ள போய் குழப்பத்தை உண்டாக்குற ஒரு மனுஷன் वहाँ पर जाकर गड़बड़ करता था। இப்படி ஒரு துன்மார்க்கமான கொடிய மந்திர சக்தி உடையவனாய் இருந்தார். ऐसे एक दुष्ट और कुकर्म भरा इंसान था ये, கர்த்தரவனை சந்திக்க சித்தம் கொண்டார். लेकिन परमेश्वर का मकसद था इसे छूने का। ஒரு நாள் ஒரு வாலிபன் அந்த மந்திரவாதி இடத்திலே கடந்து போனார். एक दिन एक जवान लड़का उस जादूगर के पास गया। அந்த
மந்திரவாதி இடத்துல கடந்து போய் उस जादूगर के पास जाकर நான் ஒரு சகோதரியை விரும்புகிறேன், मैं एक बहन से प्रेम करता हूँ, அந்த சகோதரி எப்படியாலும் மனம் மாறி என் பின்னாடி வந்துடணும். उस बहन के विरुद्ध करना कि वो मेरे पीछे पड़े। அதனால அந்த சகோதரியுடைய பெயர் எலிசபெத். उनका नाम था एलिसबेथ। அந்த எலிசபெத்துக்கு விரோதமாய் நீர் மந்திரவாதம் செய்யணும். इस एलिसबेथ के विरुद्ध तू जादू टोना कर। நீர் இந்த மந்திரவாதத்தை செய்து आप जादू टोना कर कर எப்படியாயிலும் அந்த எலிசபெத் என்னை தேடி வரும்படியாய் நீ செய்யணும். कैसे भी ये एलिसबेथ मुझे ढूंढ कर आने के लिए आप कार्य करो। அந்த மந்திரவாதி தொட்டனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். अभी दोटना बहुत आनंद हो गया, இப்ப கிறிஸ்தவ சகோதரிக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்ய பண்ணுகிறார். क्योंकि एक मसीह लड़की के विरुद्ध ये जादू करने वाला है। அது சந்தோஷமாய் செயல்படுகிறார், आनंद से कार्य करने लगा। அந்த மந்திரவாதி சொன்னா अभी ये जादूगर ने कहा 40 நாட்கள் 40 दिन में அந்த சகோதரியுடைய மனம் சுற்றி इस बहन का हृदय बदलकर அவளுடைய இருதயம் உன் பின்னாடியே வரும். उसका हृदय तेरे पीछे पड़ेगा, அவள் உன்னை தேடி वो வருவாள். तुझे ढूंढ कर आएगी। பூஜையில உட்கார்ந்து இருக்கிறார். वो पूजा में बैठा था, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூவை எடுத்து போட்டு கொண்டு हर இருக்கிறார். एक दिन एक एक फूल को डालता था। அவர் சொல்லுகிறார், और कहा நான் ஒரு லிம்பு எலுமிச்சப்பழத்தை அங்க வைத்திருக்கிறேன். मैंने यहाँ पर एक नींबू रखा हूँ, அந்த எலுமிச்சப்பழம் தான் எலிசபெத். ये नींबू ही एलिसबेथ है। அந்த மந்திரம் செய்ய செய்ய मैं जैसे में मंत्र पड़ेगा இந்த எலுமிச்சப்பழம் தானாகவே உருள ஆரம்பிக்கும். ये नींबू अपने आप घूमने लगेगा। இந்த எலுமிச்சப்பழம் உருண்டு जैसे नींबू घूमेगा, அந்த எலுமிச்சப்பழம் உருள உருள ये घूमते घूमते அந்த எலிசபெத்துடைய மனம் உருள ஆரம்பிக்கும். और वहां से एलिसबेथ का मन बदलते रहेगा, அவளுடைய மூளை தானாகவே செயல்படாமல் और उसका हृदय उसके पास न रहते हुए அவள் உன்னை தேடி தானாகவே வருவாள். वो तुझे ढूंढ कर आएगी। மந்திரவாதம் செய்வதற்கு अभी ये मंत्र करने के लिए நீ அந்த சகோதரியுடைய தலைமுடியும் उस बहन का सिर का बाल அந்த சகோதரியுடைய காலடி மண்ணை எடுத்துக்கொண்டு தர வேண்டும். और उनके चरण का मिट्टी, அந்த சகோதரன் ரொம்ப உற்சாகமாய் இந்த காரியத்தை ये செயல்பட்டார். दोनों लेके आओ बोला तो भाई भी लेकर दिए। எலிசபெத்துக்கு நெருங்கின ஒரு தோழியிடத்திலே சொல்லி வைத்து उन एलिसबेथ के एक बेस्ट फ्रेंड के पास बताकर அந்த எலிசபெத்துடைய தலைமுடியை उसके बालों को அந்த எலிசபெத்துடைய காலடி மண்ணை எடுத்து और उसके चरण का मिट्टी को மந்திரவாதி இடத்திலே கொண்டு கொடுக்கிறார். मंत्र वाले के पास लाकर दिया। இந்த மந்திரவாதி மந்திரம் செய்து கொண்டிருக்கும் போது जब ये जादूगर मंत्र कर रहा था, திடீரென்று அவருடைய அறைக்குள் ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. अचानक वहां पर एक प्रकाश उतर आया, ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. एक बड़ा प्रकाश उतर आया। அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. उस प्रकाश के बीच से एक आवाज निकली, நீ அங்க பிள்ளைக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்வது என்ன? तू मेरी बेटी के विरुद्ध क्यों मंत्र कर रहा है? எலிசபெத் என்னுடைய பிள்ளை, एलिसबेथ मेरी बेटी है, நீ எலிசபெத்துக்கு விரோதமாய் மந்திரம் செய்ய கூடாது. एलिसबेथ के विरुद्ध मंत्र मत कर। அந்த பெரிய வெளிச்சம் அந்த அறைக்குள்ள பிரகாசித்த போது ये बड़ा प्रकाश उस कमरे के अंदर होते वक्त எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருந்தாலும் इतना बड़ा मंत्र क्यों न हो, அந்த எலிசபெத் ஜெபிக்கிற ஒரு சகோதரியா இருந்தபடியால், लेकिन एलिसबेथ प्रार्थना करने वाली एक लड़की थी, इसलिए அவள் அபிஷேகம் பெற்ற ஒரு சகோதரியா वो இருந்தபடியால் अभिषेक पाई हुई स्त्री थी, इसलिए அந்த மந்திரவாதியின் மந்திரம் அந்த சகோதரியை பாதிக்கவில்லை. वो तंत्र मंत्र इस बहन पर कोई भी हावी नहीं हुआ, அந்த சகோதரிக்கு விரோதமாக கிரியை செய்த மந்திரங்களுக்கு பாதிக்கவே உண்டாக்கவில்லை. इस बहन के विरुद्ध का कोई भी मंत्र तंत्र हावी नहीं हुआ, மாறாக இந்த தொட்டனாவை கத்த சந்திக்க சித்த வைத்தார். बल्कि इस दोटना की ओर परमेश्वर फिर गए। அவ்வளோ பெரிய மந்திரவாதி, इतना बड़ा जादूगर, அவ்வளோ பெரிய மந்திரவாதியை சந்திக்க வேண்டுமானால் इतना बड़ा जादूगर से अगर मिलना है तो சாதாரண மனுஷன் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. साधारण रीति से कोई भी उससे सुसमाचार नहीं बोल सकता। அவனை சந்திக்க வேண்டுமானால் यदि उससे मिलना है तो கர்த்தருடைய வெளிச்சம் அவனில் பிரகாசிக்க வேண்டும். परमेश्वर का उज्याला उसके ऊपर उतरना है। இதற்காக தேவன் தம்முடைய வெளிச்சத்தை அவர் தங்கி இருந்த அறைக்குள்ளே பிரகாசிக்க பண்ணினார். इसलिए परमेश्वर ने उसके कमरे के अंदर अपना उज्याला को भेजा। அவ்வளோ பெரிய மந்திரவாதி மனம் திரும்பினார். इतना बड़ा मंत्र वाला मन फिराया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்கு விரோதமாய் எந்த மந்திரவாதமும் கிரியை செய்யாது. प्रभु के बच्चे तेरे विरुद्ध कोई भी तंत्र मंत्र कार्य नहीं होगा। வாழ்க்கையில தற்செயலாய் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது हो सकता है हालांकि में तेरे विरुद्ध तकलीफ और दुख है, இன்னைக்கு அநேகர் தங்களுக்குள் தாங்களே சொல்லிக் கொள்கிறார்கள், तुम अपने आप में कहते हो யாரோ எனக்கு விரோதமாய் மந்திரவாதம் किसी செய்திருக்கிறார்கள், ने तो मेरे विरुद्ध तंत्र मंत्र किया है, யாரோ எனக்கு விரோதமாய் பில்லி சூனி வைத்திருக்கிறார்கள். किसी ने तो मेरे विरुद्ध जादू टोना किया है। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளும் அறிக்கை செய்யக்கூடாது. प्रभु के पीछे इस प्रकार के शब्दों को मुंह से मत बोलो। கர்த்தரை நாம் ஆராதிப்பது உண்மையானால், यदि प्रभु की आराधना करना सच है, கர்த்தரை நாம் உண்மையாய் பின்பற்று
நேசிக்கிறது உண்மையானால், यदि तुम खराई से प्रभु को पीछा करते हो, ஆண்டவரை நாம் நேசிப்பது உண்மையானால், यदि तुम प्रभु से सच्चाई से प्रेम करते हो, எந்த மந்திரவாதமும் தேவனுடைய பிள்ளைகளை தாக்க முடியாது. कोई भी जादू टोना तुम्हें हावी नहीं करेगा, எந்த பில்லி சூனியமும் தேவனுடைய பிள்ளைகளை அணுக முடியாது. कोई भी तंत्र मंत्र तुम्हारे ऊपर हावी नहीं होगा, ஏன்னா கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளா வைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर तुम्हें उजाला का बच्चा बनाया है, கர்த்தர் உங்களை ஒளியின் பிள்ளைகளா வைத்திருக்கிறார். आपको प्रभु ज्योति का बेटा बनाया है। அந்த கடின இருதயம் உள்ள மனுஷனை சந்திப்பதற்கு उस कठोर मनुष्य का हृदय में परिवर्तन लाने கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை அவன் மேல பிரகாசிக்க उसके பண்ணினார். ऊपर प्रभु ने अपना उजाला भेजा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம் பார்க்க வேண்டும். इसलिए प्रभु के बच्चे हमें प्रभु का उजाला देखना है। அந்த வெளிச்சம் வரும்போது जब ये उजाला आता है, தேவனுடைய பிள்ளைகள் இருளா இருக்கிற இடத்துல நான் ஒன்றையும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. अंधेर में हम कोई भी वस्तु को ढूंढ नहीं पाएंगे। வேதத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में घटना लिखा है, லூக்கா 15 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்பீர்களானால், लूका 15वां अध्याय 8 और 9 वचन को हम पढ़ेंगे। ஒரு சகோதரி தனக்கு 10 வெள்ளி காசு இருந்தது. वहाँ पर एक 10 सिक्का था उसके पास, ஒரு சகோதரிடத்திலே 10 வெள்ளி காசு இருந்தது. एक आदमी के पास 10 सिक्का था चांदी சகோதரிடத்திலே का, बहन के पास 10 चांदी का सिक्का था। அந்த 10 வெள்ளி காசுல ஒரு வெள்ளி காசு காணாமல் போய் விட்டது. उस चांदी के सिक्के में से एक सिक्का गायब हो गया। நாம் அந்த வேதத்தில் வாசிக்கிறோம், हम पवित्र शास्त्र में पढ़ते हैं, அந்த 10 வெள்ளி காசுல ஒரு காசு காணாமல் போன போது जब 10 में से एक सिक्का गायब हो गया, அவள் வீட்டை பெருக்கி वो झाड़ू लगाकर, விளக்கை கொளுத்தி दिया लगाकर அந்த காணாமல் போன வெள்ளி காசை தேடினாள். और जो गुम गया था उस सिक्के को ढूंढने लगी। அந்த காணாமல் போன வெள்ளி காசை கண்டுபிடித்த போது जब उसने उस सिक्के को ढूंढ लिया அவள் மற்றவர்களெல்லாம் போய் சொல்லி और சந்தோஷப்படுகிறாள். सबके पास बोलकर आनंद हुई। அந்த காணாமல் போன வெள்ளி காசை அவள் கண்டுபிடிப்பதற்கு उस गायब हुआ सिक्के को ढूंढने के लिए அவள் விளக்கை கொளுத்து தேட வேண்டியது அவசியமாயிருந்தது. उसे जरूरत पड़ा कि वो दिया जलाकर ढूंढे। வெளிச்சத்தின் இடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மறைவான காரியம் ஒன்றுமில்லை. उजाला में कोई भी बात छिपता नहीं। காணாமல் போன பொருளை கண்டுபிடிப்பதற்கு வெளிச்சம் அவசியம். गुम गया हुआ वस्तुओं को ढूंढने के लिए ज्योति की जरूरत है। பழைய ஆரம்ப நாட்கள்ல, அதாவது பழைய நாட்கள்ல पुराने जमानों में இந்த 10 வெள்ளி காசு என்பது 10 चांदी का सिक्का बोला तो ஆண்டுடைய பிள்ளைகள் இப்போல்லாம் என்கேஜ்மெண்ட்னு சொன்னா பிள்ளைகளுக்கு வாட்ச் கட்டுறாங்க. अभी एंगेजमेंट बोलेगा तो वॉच बांधते बच्चे, ஆமா, ஒருவருக்கு ஒரு வாட்ச் மாத்திக்கிட்டாங்க, आपस में वॉच बदल लेते, பைபிள் மாத்திக்கிட்டாங்க. बाइबल बदल लेते। என்கேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட வாட்ச் एंगेजमेंट को दिया गया वॉच அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் உண்டாக்குகிறது. उनके लिए बहुत आनंद होता है। அந்த வாட்சை ஒருத்தருக்கும் கொடுக்கவும் மாட்டார்கள், பத்திரமா வைத்திருப்பார்கள். उस वॉच को किसी के पास देंगे नहीं, उसे संभाल कर रखते हैं। அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்த வாட்ச் தொலைந்து போகுமேயானால் अगर वो वॉच गुम गया, அவர்கள் மாப்பிள்ளை வீட்டார் சொல்லுகிற காரியம், दूल्हा के घर से बोलेंगे இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தந்த வாட்சை நீ தொலைத்து போடுவாயானால் अगर इस घड़ी को तुमने घुमा दिया, குடும்பத்தை நடத்துவதற்கே லாய்க்கு இல்ல तुम परिवार चलाने के लिए लायक नहीं हो, என்று சொல்லி அந்த திருமண காரியம் கேன்சல் பண்ணப்படுகிறது. और उस शादी के कार्य को बंद कर देते हैं। அதே போல அந்த நாட்கள்ல उसी प्रकार उन जमाने में 10 வெள்ளி காசு உள்ள மாலையை கொடுக்கிறார்கள். हर एक के पास 10 चांदी के सिक्के का एक हार होता है। அந்த 10 வெள்ளி காசு பொருத்தப்பட்ட மாலையை அவள் பத்திரமாய் காத்து கொண்டாள். उस 10 चांदी के सिक्के के हार को उसे संभाल के रखना है। அந்த திருமண தேதி வரும்போது उसके विवाह का समय आते समय அவள் கல்யாணத்திலே அவர்கள் கூடி வருகிறார்கள். शादी में जब एक होते हैं, அதனால அந்த 10 வெள்ளி காசு உள்ள மாலையை பத்திரமா வச்சிருந்தார். तब तक उसे उस चांदी के सिक्के को संभाल कर रखना है। அது திடீர்னு ஒரு காசு காணாம போயிட்டு अचानक अभी एक सिक्का गायब है, அவளுக்கு ரொம்ப வேதனை. अभी उसको दुख हो गया, தன் எதிர்காலமே பாதிக்கப்பட்டு விடுமே. क्योंकि उसका भविष्य प्रश्न चिन्ह हो जाएगा। அந்த மிகுந்த வேதனையோடு बहुत दुख के साथ விளக்கை கொளுத்தி அந்த காணாமல் போன வெள்ளி காசை தேடுகிறார். तुरंत दिया जलाई और गायब हुआ सिक्के को ढूंढने लगी। அந்த வெள்ளி காசை கண்டு கொண்டாள். उसने सिक्के को पा लिया। தேவனுடைய பிள்ளைகள் காணாமல் போன காரியங்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஒரு வெளிச்சம் அவசியம். परमेश्वर के बच्चे घूमे हुए चीजों को ढूंढने के लिए एक प्रकाश की जरूरत है। திருமணத்தன்று பிள்ளைகளுக்கு நெற்று வைக்கிறோம்.
शादी के समय लड़कियों को नेट रखते हैं அந்த நெட்டு கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. वो वेल तक दूसरों को देने के लिए मन नहीं आता ஏன்னா என் கல்யாணத்துக்கு எப்படி வாங்கி தந்தது, क्योंकि दुल्हन का अंदर ये रहता है कि ये मेरा है அதனால அந்த நெட்டு கூட கொடுக்க வெளியே கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனசு வராது. इसलिए वो दूसरे को देने के लिए इच्छा नहीं होता है ஏன்னா திருமணத்துக்கு முன்பு அது மாப்பிள்ளை வீட்ல இருந்து கொடுக்கிற ஒரு காரியம். क्योंकि शादी से पहले दूल्हा के पास से वो नेट उनको मिलता है அதை தொலைத்து விடுவதற்கோ மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கோ ஒரு சகோதரிக்கு மனம் வராது. कोई भी बहन उसे किसी और को देने में या उससे उसमें कुछ तकलीफ आने में वो नहीं पसंद करेगी. சப்போஸ் ஒருவேளை அந்த பொருள் தொலைந்து போனாலி हो सकता है कदाचित वो वस्तु गुम गया அப்படி இருதயம் வேதனைப்படுகிறது. तो उसका हृदय और दुख हो जाता है. எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். मुझे कैसे भी ढूंढना है. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு நல்ல தாளந்துகளை தந்திருக்கிறார். परमेश्वर ने अच्छा आपके अंदर खूबियां दी है. கர்த்தர் நமக்கு நல்ல வரங்களை தந்திருக்கிறார். अच्छा वरदानों को दिया है. நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார். अच्छा अनुग्रह को दिया है. இன்றைக்கு கர்த்தர் தந்த கிருபைகளையும் आज प्रभु ने दिया हुआ अनुग्रह को, கர்த்தர் தந்த தாளந்துகளையும் प्रभु ने दिया हुआ खूबियों को, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கங்களையும் आपके ऊपर रखा हुआ दया को அநேகர் தொலைத்து விடுகிறார்கள். हम घुमा देते தொலைத்து விடுகிறார்கள். घुमा देते. அதாவது கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற இரக்கத்துக்கு அவர்கள் அந்நியராய் காணப்படுகிறார்கள். परमेश्वर ने दिखाया हुआ दया के लिए हम दूर हो जाते हैं, கர்த்தருக்கு தூரமாய் காணப்படுகிறார்கள். प्रभु से दूर चले जाते हैं. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் தந்த கிருபையை பெற்றுக்கொள்ள प्रभु வேண்டுமானால் के बच्चे प्रभु ने दिया हुआ अनुग्रह को पाना है तो, அந்த இழந்து போன கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் खोया हुआ अनुग्रह को पाना है तो, இழந்து போன வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் खोया हुआ वरदानों को पाना है तो, இழந்து போன தாளந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் खोया हुआ खूबियों को पाना है तो, இழந்து போன தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் खोया हुआ परमेश्वर का अनुग्रह को पाना है तो, தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்ச தீபத்தை கொளுத்தி வெளிச்சத்தை உண்டாக்கி கொண்டு தேட तो வேண்டும். दिया जलाकर और उसे खोया हुआ को ढूंढो. தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है வேத வசனம் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. परमेश्वर का वचन मेरे लिए ज्योति है, உமது வெளிச்சத்தை அனுப்பி तेरे ज्योति को भेज, அவைகள் என்னை நடத்தி वो मुझे चलाएगा, உமது பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக கொண்டு போவதாக. तेरे पवित्र पर्वत की ओर मुझे ले चले. தாவீது அதிகமாய் வேத வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷன். दाऊद अधिक से अधिक वचनों पर भरोसा करता था. அந்த சங்கீதம் முழுவதும் தாவீது எழுதின தாவீதின் பாடல்களா இருக்கிறது. पूरा ये भजन संगीता दाऊद का गीत है. தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है உம்முடைய வெளிச்சத்தை என்னிடத்தில் அனுப்பி अपनी ज्योति को मुझ पर भेज, அவைகள் என்னை நடத்தி உமக்கு நேராய் கொண்டு வருவதாக. वो मुझे अगुवाई करे और तेरे पवित्र पर्वत की ओर ले चले. வெளிச்சம் என்பது ज्योति यानी தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாய் இருக்கிறது. परमेश्वर का वचन पावों के लिए दीपक, मार्गों के लिए उजियाला है. வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. परमेश्वर का वचन हमारे लिए दीपक है. அப்ப இந்த வசனம் என்பது வெளிச்சம். वचन एक उजियाला है. வேதத்தில் வாசிக்கிறோம், वचन में हम पढ़ते हैं உன் கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். आज्ञा ही हमारे लिए ज्योति है. கட்டளையே விளக்கு, आज्ञा ही दिया है, வேதமே வெளிச்சம். शास्त्र ही उजियाला है. நம்ம கர்த்தருடைய கட்டளைகளும் வேதமும் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. परमेश्वर का आज्ञा हमारे लिए दीपक और शास्त्र उजियाला है. இழந்து போன கிருபைகளையும் வரங்களையும் தேவன்பையும் पर यह खोया हुआ खूबियां, वरदान और अनुग्रह को நாம் திரும்பமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் अगर हमें फिर से उसे पाना है, தேவனுடைய பிள்ளைகள் வசனமாகிய தீபத்தை கொளுத்தி वचन यानी दिया को जलाकर, அந்த வசனத்தின் வெளிச்சத்திலே வெளிச்சம் கண்டு उस दिया में हमें ज्योति पाकर, அந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் யார் என்பதை அறிந்து उस वचन की दिया में हमें समझ लेना है. ஆதி நிலைமைக்கு நாம் திரும்புவோமேயானால் पूर्व काल की ओर हम फिरेंगे तो கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमारे जीवन को आशीर्वाद करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. எப்படி என்கேஜ்மென்ட்ல கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை அந்த சகோதரி பத்திரமாய் பாதுகாக்கிறாளோ, जिस प्रकार मंगनी में दिया गया एक एक वस्तु को एक बहन जिस प्रकार संभालती है, அது பத்திரமாய் பாதுகாக்கப்படும் போது மாத்திரமே மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகிறாள். जब तक वो संभालेगी, संभालने तक बाद ही वो दूल्हा से मिलती है. அது இழந்து போவாளானால், காணாமல் போகுமேயானால், अगर उसके हाथों से वो चीज गुम गया या गायब हो गया மணவாளனை சந்திப்பதற்கு அவள் தடை பெற்று போகிறாள். तो दूल्हा से मिलने से रुक जाती है. தேவனுடைய பிள்ளைகளுடைய மணவாளனாகிய கிறிஸ்துவை நாம் சந்திக்கும்படியாய் ஆயத்தமாகி उसी கொண்டிருக்கிறோம். प्रकार हमारा दूल्हा यीशु से मिलने के लिए हम तैयार हो रहे हैं. இயேசு ஒரு நாள் மத்தியாகத்தில் வெளிப்படுவார். यीशु एक दिन बीच आकाश में प्रकट होएगा. உயிரோடு இருக்கிறவர்களா இருந்தாலும், चाहे हम जीवित हैं, மரித்தவர்களா இருந்தாலும், चाहे मरे हैं, ஒரு நாள் தேவ
சமூகத்துல போய் நிற்க வேண்டும். एक दिन हमें प्रभु के सामने खड़ा होना है, மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்கும்படியாய் ஆயத்தமாக வேண்டும். दूल्हा यीशु से मिलने के लिए हमें तैयार होना है। அந்த மணவாளனை சந்திக்க வேண்டுமானால் अगर उस दूल्हा से मिलना है तो தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்கு தந்த வெளிச்சத்தை நீ அணைத்து போடக்கூடாது. प्रभु के बच्चे, तुझे प्रभु ने दिया हुआ इस धोती को तू दबा कर मत रख, உனக்கு தந்த கிருபையை நீ இழந்து போக கூடாது. तुझे दिया हुआ इस अनुग्रह को खो मत दे, கர்த்தர் உனக்கு தந்த தாளந்துகளை நீ இழந்து போக கூடாது. तुझे दिया हुआ खूबियों को खो मत दे, கர்த்தர் உனக்கு தந்த அந்த ஆதி அன்பை நீ இழந்து போக கூடாது. तुझे दिया हुआ प्रभु का पूर्व काल का अनुभव को खो मत दे। அநேகருடைய வாழ்க்கையில ஆதியில இந்த அன்பு இல்ல. कई लोगों के अंदर पूर्व काल का प्रेम नहीं है, மணிக்கணக்காய் வேதம் வாசித்தவர்கள், कई घंटा पवित्र शास्त्र पढ़ते थे, மணிக்கணக்காய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தவர்கள், कई घंटा बैठ के प्रार्थना करते थे, எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தவர்கள், हमेशा ओठों से स्तुतियां निकलती थी, அவருடைய ஆத்துமா கர்த்தரோடு இசைந்திருந்தது. हमेशा हृदय प्रभु के साथ जुड़ा रहता था। ஆனால் இன்றைக்கு அவைகள் எல்லாம் இழந்து போகிறார்கள். आज सब कम हो क्या रहा है? தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்தை நீங்கள் தூக்கி பிடியுங்கள். प्रभु के बच्चे इन वचनों को उठाकर पकड़ो, வேத வசனம் உங்களுக்கு தீபமாய் இருக்கிறது. क्योंकि पवित्र शास्त्र का वचन तुम्हारे लिए दिया है, வேத வசனம் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. प्रभु का वचन तुम्हारे लिए उजाला है। அந்த வெளிச்சத்திலே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். उस उजाला में तुम्हें परख कर देखो, அந்த வசனம் உங்களுக்கு சொல்லி தரு. वचन तुम्हें सिखाएगा நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், आप किस प्रकार रह रहे हो, உங்கள் நிலைமை என்ன நிலைமையில இருக்குது, आप किस परिस्थिति में खड़े हो, வசனம் உணர்த்தி தரு. वचन समझाएगा। மனுஷர்கள் உணர்த்தி காண்பிப்பார்களேயானால் अगर कोई मनुष्य तुम्हें समझाने आएगा மனுஷர்கள் மீது கோபம் வருகிறது. तो मनुष्य के ऊपर गुस्सा आता है। ஊழியர்கள் உணர்த்தி காண்பிப்பார்களேயானால் अगर सेवक समझाना चाहेंगे ஊழியர்கள் மீது கோபம் வருகிறது. सेवकों के ऊपर गुस्सा आता है। வேத வசனம் உங்களை உணர்த்துமேயானால் अगर प्रभु का वचन तुम्हें समझाएगा, அந்த வசனம் உங்களை வெளிச்சத்துக்கு நேராய் வழி நடத்து. वो वचन तुम्हें उजाला की ओर ले आएगा। அதைத்தான் தாவீது சொன்னார். इसलिए दाऊद ने कहा, உம்முடைய வசனத்தை அனுப்பு, हे प्रभु तेरे वचन भेज, அவைகள் என்னை நடத்தி वो मुझे चलाकर உமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்து. तेरे पवित्र स्थान की ओर मुझे खड़ा करेगा। வசனம் உன்னை நடத்து, वचन तुझे चलाएगा, வேத வசனம் உன்னை உணர்த்து, वचन तुझे परिवर्तन करेगा, வசனத்தின் வெளிச்சம் உன்னை யார் என்பதை அடையாளம் காண உதவி செய்ய. वचन ये समझाएगा तू कौन है और तू किस प्रकार है, எந்த நிலைமையில உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி தரு. वचन समझाएगा कि तू किस परिस्थिति में खड़ा है। வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள், वचनों को और अधिक पढ़ो, வேதத்தை அதிகமாய் நேசியுங்கள், वचन से प्रेम करो, வேத வசனத்தை அதிகமாய் புசியுங்கள், वचन को खाओ, வசனத்தை புசியுங்கள். उस वचनों को खाना है, வசனம் நமக்கு ஆகாரமா இருக்கட்டும். क्योंकि ये वचन हमारे लिए एक भोजन है। வசனம் கிடைத்த உடனே वचन मिलते ही பக்தன் சொல்லுகிறார், भक्त कहता है, உம்முடைய வசனம் கிடைத்த உடனே நான் அவைகளை உட்கொண்டேன். तेरा वचन मिलते ही मैं उसे खा लेता हूँ। உம்முடைய வசனம் கிடைக்கும்படிக்கு வாயை ஆ என்று திறந்து காத்திருக்கிறேன். तेरे वचन मिलने के लिए मैं अपने मुंह ओठों को खोल कर बैठा हूँ। எனக்கு கிடைக்கிற ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வசனத்தை நான் அதிகமாய் உட்கொண்டேன். मुझे मिलने वाले भोजन से बढ़कर तेरे वचनों को मैंने खाया है। வேதத்தை வாசிக்க पवित्र शास्त्रों को पढ़ते पढ़ते அந்த வேதம் தேனிலும் தெளிதேனிலும் அதிக மதுரம் உள்ளதா இருக்கிறது. वो वचन बहुत ही मधुर और अति मधुर है, இந்த வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. क्योंकि ये वचन तुम्हारे पांवों के लिए दीपक है, இந்த வசனம் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் वो இருக்கிறது. तुम्हारे मार्ग के लिए उजाला है। வசனத்திலிருந்து வெளிச்சத்தை கண்டு वचन से उजाला पाकर அந்த वसனத்திலே உங்களை யார் என்பதை அடையாளம் கொண்டு इस वचन में हम कौन है ये समझकर உங்கள் வாழ்க்கையின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து हमारा जीवन किस प्रकार है करके परख कर देखकर அந்த வசனமாகிய வெளிச்சத்திடத்தில் நீங்கள் கடந்து வருவீர்களானால் उस वचन के उजाला में जब हम चलकर आगे आएंगे, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுமேயானால் हमारे जीवन में एक मन फिरा होएगा तो தேவனுடைய பிள்ளைகள் மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். दूल्हा यीशु मसीह से भेंट करने के लिए प्रभु आपको तैयार करेगा। வசனத்தை அதிகமாய் வாசியுங்கள். वचनों को और अधिक पढ़ो। ஒரு வாலிப சகோதரன் एक जवान भाई था, அதிக ரட்சிக்கப்பட்டு उद्धार पाकर அதிகமாய் கர்த்தரை நேசித்தார். अधिक प्रभु से प्रेम करते थे। நல்ல ஒரு அபிஷேகத்தின் நிறைவு அந்த சகோதரனுக்கு उस இருந்தது. भाई के अंदर एक अभिषेक था। அவர் ஜெபித்தால் முழங்கால் படியிட்டால் அவர் அதிக மணிக்கணக்காய் ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரன். जैसे वो घुटना डालते थे घंटा भर बैठ के प्रार्थना करते थे। சபையிலே அவன் ஜெபிக்க தொடங்கினார், அப்படி ஒரு அபிஷேகம் இறங்குறது. जैसे कलीसिया में वो भाई मुंह खोलता था एक अभिषेक उतर आता था। சகோதரனிடத்தில் இந்த பரிசுத்தாவியுடைய வல்லமை சபைக்குள்ளே கடந்து போகிறது. उस भाई के जरिए परमेश्वर का पवित्र आत्मा का अभिषेक उतर आता था। அவ்வளோ கிருபை பெற்ற ஒரு மனுஷன். उतना अनुग्रह पाया हुआ भाई था, ஆனால் வேலையின் நிமித்தமாய் लेकिन काम नौकरी के कारण சகோதரன் வெளிநாடு கடந்து போக வேண்டிய சந்தர்ப்பம் உண்டானது. वो भाई बाहर देश को निकल पड़े।
வேலை நிமித்தமாய் வெளிநாடு கடந்து போனார். नौकरी के लिए बाहर देश निकल पड़े। அங்கே போன போது वहाँ जब गए தன்னுடைய ஜெப ஜீவியம் குறைந்து போனது. उनका प्रार्थना का जीवन कम हो गया, வேத வாசிப்பின் அனுபவம் குறைந்து போனது. पवित्र शास्त्र पढ़ना कम हो गया, ஆராதனை இல்ல, आराधना में अटेंड नहीं कर पाए, அவரால் ஒன்று செய்ய முடியவில்லை. कुछ नहीं कर पाए। விசுவாச பிள்ளைகள் யாராயிலும் கிடைப்பார்களா என்று சொல்லி தேடி அலைகிறார். विश्वासी कोई मिलेगा है करके ऐसे ढूंढने लगे। வெளியரங்கமாய் கர்த்தரை ஆராதிக்க கூடியவர்கள் யாரும் இல்ல. कोई भी वहाँ नहीं था जो अच्छे से आराधना करते थे। அந்தரங்கமாய் மறைந்து ஜெபிக்க கூடிய சில சகோதரமார்கள் இருந்தார்கள். वहाँ कुछ लोग उन्हें मिला जो आंतरिक रीति से आराधना करते थे। அந்த சகோதரமார்களோடு சேர்ந்து ஒரே அறையிலே தங்கி இருந்தார். उस भाई लोग के साथ ये भाई भी मिलकर रहने लगे। இருதயம் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறது. हर एक दिन इस भाई का हृदय चुभने लगा, மனசாட்சி குத்துகிறது. उनका हृदय खेदित होने लगा। கர்த்தர் தந்த கிருபை எவ்வளவு இருந்தது. प्रभु मुझे कितना अनुग्रह दिया था, இன்றைக்கு அந்த கிருபை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து அழிந்து கொண்டிருக்கிறது. अभी मेरा अनुग्रह थोड़ा 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 कम हो रहा है। இப்பொழுது என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை. अभी मुझसे शास्त्र पढ़ा नहीं जा रहा है। இப்பொழுது என்னால் அதிகமாய் ஜெபிக்க முடியவில்லை. मैं अधिक से अधिक प्रार्थना नहीं कर पा रहा हूँ। இருதயத்துக்குள்ள பெரிய வேதனை அமைத்துக் கொண்டிருக்கிறது. उनका हृदय में एक बड़ा बोझ बैठा था। தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை இழந்து போனார். अभिषेक को खो बैठे, கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் தந்த கிருபை எல்லாம் இழந்து போனார். थोड़ा थोड़ा करके अनुग्रह को खो बैठे। ஒரு நாள் திடீரென்று அந்த பகுதியிலே ஒரு மீட்டிங் நடந்தது. एक दिन वहाँ पर एक बड़ा मीटिंग हुआ था। ஒரு காத்திருப்பு கூட்டம் நடக்கிறது. एक प्रभु एक इंतजार की आराधना हो रहा था। ஆமா, அங்க நடந்துட்டு இருக்குது. वहाँ पर एक आराधना हो रहा था। அங்க ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டு ஜெபத்தை நடத்துகிறார். वहाँ पर सेवक वचन बांट रहे थे। சகோதரன் சந்தோஷமாய் கடந்து போனார். भाई आनंद के साथ गए அழுகிறார் அழுகிறார் அழுகிறார். और बहुत जोर जोर से रोने लगे, ஏன்னா அந்த ஊழியக்காரர் அபிஷேகத்தில் நிரம்பி நடத்தி கொண்டு ஜெபத்தை நடத்துகிறார். क्योंकि वो सेवक अभिषेक में भरकर आराधना चला रहे थे। தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நிலைமை நினைத்து ये பாருகிறார். भाई को अपना पुराना जीवन याद आया। இன்றைக்கு அவனால் ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை. आज के दिन वो ना प्रार्थना कर पा रहे ना शास्त्र पढ़ पा रहे हैं। சகோதரன் ஊழியரிடத்தில் போனா, वो भाई सेवक के पास गए, ஐயா ஒரு நாள்ல நான் இப்படி எல்லாம் கர்த்தருக்காய் பிரகாசித்தேன். पास्टर जी एक जमाने में मैं ऐसे सब प्रकाश था, சூழலின் நிமித்தமாய் வேலையின் காரணமாய் இந்த இடத்துல கடந்து வந்தேன். नौकरी के लिए मैं यहाँ पर आया हूँ, இன்றைக்கு என்னால் ஜெபிக்க முடியவில்லை. लेकिन अभी मैं प्रार्थना नहीं कर पाता हूँ, இன்றைக்கு என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை. मैं पवित्र शास्त्र पढ़ नहीं पाता हूँ। என் வாழ்க்கையை எப்பொழுது உயிர்ப்பிக்கப்படு? मेरा जीवन कब और प्रकाशित होएगा? கண்ணீரோடு கேட்டார். आंसुओं के साथ बोला। அந்த ஊழியர் சொன்னா, सेवक ने बोला உன்னால முடியல, तुझसे नहीं हो रहा है, ஆனா நீ தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு लेकिन तू प्रभु के सामने घुटना डाल அந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சுவிசேஷங்களை வாசி. और मत्ती मार्क लूका ये सुसमाचार को पढ़। அந்த சுவிசேஷத்தை வாசிக்க வாசிக்க उस सुसमाचार को पढ़ते पढ़ते கர்த்தர் செய்த அற்புதத்தை வாசி. परमेश्वर ने किया हुआ चमत्कारों को पढ़, இயேசு செய்த அற்புதங்களை வாசி. यीशु ने किया हुआ अद्भुत कामों को पढ़। அந்த அற்புதங்களை வைத்து उस अद्भुतों को पढ़ते समय உன் வாழ்க்கையின் ஆரம்ப நிலைமை நினைத்து பார். और तू अपने पूर्व काल को समझ कर दे। உன் ஆரம்ப நிலைமையை பார்த்து பார்த்து நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. उस पूर्व काल को सोच सोच कर प्रभु को स्तुति करना நீ आरंभ कर। ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ணு. तू स्तुति करते करते கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்கு. परमेश्वर का सामर्थ तेरे ऊपर उतरेगा, கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல் உதிக்கு. परमेश्वर का उजाला तेरे ऊपर उतरेगा, நீ இழந்து போன கிருபைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். खोया हुआ सारा अनुग्रह को तू पा लेगा। தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை பிடித்துக் கொண்டார். परमेश्वर के दास के मुंह से निकलने वाले शब्द को पकड़ लिया, தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டார். परमेश्वर के सामने घुटना टेका। இயேசு செய்த அற்புதங்களை வாசித்து வாசித்து தியானிக்கிறார். यीशु ने किया हुआ चमत्कारों को पढ़ना आरंभ किया, இயேசு செய்த அற்புதங்களை தியானிக்க उसे ध्यान करते करते அவளுக்குள்ள தேவ அன்பு பெருகுகிறது. उसके अंदर का परमेश्वर का प्रेम बढ़ने लगा। அவளுக்குள்ள தேவ அன்பு பெருகும் போது जितना प्रभु का प्रेम बढ़ा, தன் வாழ்க்கையின் ஆரம்ப நிலைமை நினைத்து பார்க்கிறார். अपना पूर्व जीवन को सोचने लगा, தன் வாழ்க்கையின் ஆரம்ப நிலைமை நினைத்து பார்த்து पूर्व काल को सोचकर கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தார். परमेश्वर को स्तुति करना आरंभ किया। கர்த்தருடைய ஒளி அவன் மேல் பிரகாசித்தது. प्रभु का ज्योति उस पर हुआ उतरा, அவனுடைய வாழ்க்கையிலே இழந்து போன கிருபைகளையும் திரும்ப பெற்றுக் उसने கொள்ளுகிறார். जो कुछ खोया था सारा अनुग्रह उसने लौटा लिया। தேவனுடைய பிள்ளைகள் இழந்து போன கிருபைகளை திரும்ப பெற வேண்டுமா? प्रभु के बच्चे खोया हुआ अनुग्रह को पाना है क्या? இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டுமா? खोया हुआ अभिषेक को पाना है क्या? இழந்து போன ஆதி அன்பை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டுமா? खोया
वो प्रभु के प्रेम को फिर से पाना है क्या? ஒரு வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. एक उजाला तुम्हारे ऊपर प्रकाश होना जरूरत ஒரு है. வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கணும். एक उजाला उतर आना है. இந்த வெளிச்சம் வேத வசனத்தில் இருக்கிறது. ये उजाला तुम्हें वचन में मिलेगा. வசனத்தை நீங்கள் அதிகமாய் வாசியுங்கள். वचनों को अधिक से अधिक पढ़ो. வேத புத்தகத்தை அதிகமாய் வாசியுங்கள். पवित्र शास्त्र को ध्यान करो. நீங்கள் வேதத்தை அதிகமாய் நேசியுங்கள். पवित्र शास्त्र से प्रेम करो. வேலைக்கு போனாலே चाहे तुम नौकरी में जाते, ஆண்டுடைய பிள்ளைகள் உங்கள் கையில ஒரு சின்ன புதிய ஏற்பாடு வச்சுக்கலுங்க. हमेशा हमारे हाथ में एक छोटा न्यू टेस्टामेंट होना है. முழு பைபிளையும் தூக்கிட்டு வேலைக்கு போக முடியாது. पूरा बाइबल तो उठाकर हम नहीं जा पाएंगे. அது வேலைக்கு போனாலும் சரி வியாபாரத்துக்கு போனாலும் சரி चाहे तुम नौकरी में जाते, धंधा में जाते, நீங்க வச்சிருக்க பைக்குள்ள ஒரு புதிய ஏற்பாடு இருக்கட்டும். आपके बैग में हमेशा एक न्यू टेस्टामेंट होना है. அந்த புதிய ஏற்பாடு நம்ம விட்டு எப்பவும் மாறக்கூடாது. ये नया नियम पुस्तक हमारे हाथ से कभी दूर नहीं होना. சகோதரமார்கள் சட்டப்பையில கூட நீங்க வச்சுக்கலாம். भाई लोग खीसे में तक रख सकते हैं, இந்த சகோதரிமார்கள் எங்க போனாலும் பேக் கொண்டு போவாங்க. क्योंकि लेडीज हमेशा बैग कैरी करते हैं. கடைக்கு போனாலும் உங்க பேக் உள்ள ஒரு புதிய ஏற்பாடு இருக்கட்டும். चाहे दुकान भी जा रहे हो तो वहाँ भी नया टेस्टामेंट होने दो, அந்த வேதம் உங்களை பாதுகாக்கும். क्योंकि ये पवित्र शास्त्र तुम्हें संभालेगा. நீங்கள் அந்த வேதத்தை தூக்கி சுமந்தால் ये पवित्र शास्त्र को तुम उठाओगे तो கர்த்தர் உங்களை சுமப்பார். परमेश्वर आपको उठाएगा. நீங்கள் வேதத்தை உயர்த்தினால் आप प्रभु के वचन को उठाएंगे तो அந்த வசனம் உங்களை உயர்த்தும். वो वचन आपको उठाएगा. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். प्रभु आपको उठाएगा. அப்ப வேத வசனத்தின் வெளிச்சம் நமக்கு உண்டாகும் போது उस प्रभु के वचनों का ज्योति जब मिलता है, நாம் யார் என்கிற அறிவும் अब मैं कौन हूँ ये समझ, நான் எந்த நிலைமையில இருக்கிறோம் என்கிற அறிவு मैं किस परिस्थिति में हूँ ये समझ கர்த்தர் நமக்கு தந்து प्रभु मुझे देकर தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கத்தக்கதான பலனையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். सारे कूड़े को दूर करने के लिए परमेश्वर बल देता है. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் சந்திக்கணும். परमेश्वर का उजाला हमसे मिलना है. அந்த வேத வசனத்திலிருந்து உண்டாகிற வெளிச்சம் நம்மை சந்திக்கணும். पवित्र शास्त्र से निकलने वाला प्रकाश हमसे मिलना है. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். प्रेरित पौलुस के बारे में हम पढ़ते हैं. அந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல பவுலை குறித்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. प्रेरित 9वां अध्याय में पौलुस के बारे में लिखा गया है. இந்த பவுலை குறித்து வாசிக்கும் போது पौलुस के बारे में कहा है, இந்த பவுலுடைய பழைய பெயர் சவுல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. पौलुस का पुराना नाम था शाऊल. இந்த சவுல் ए शाऊल கிறிஸ்தவ மக்களை கண்டால் அவனுக்கு பிடிக்கல. मसीह लोगों से नफरत करता था. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார். परमेश्वर के लोगों के विरुद्ध कार्य करता था. அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து उनके विरुद्ध काम कर कर அவரை அழிக்கணும் கஷ்டப்படுத்தணும் என்கிற நோக்கத்தோடு उन्हें नाश करने के लिए பெரிய தலைவரிடத்திலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு बड़े लोगों से उसने नियम पाकर தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துவதற்காக और लोगों को सताने के लिए இந்த சவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக கடந்து போகிறார். शाऊल दमिश्किस की ओर निकल पड़ा. அந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் प्रेरितों के पुस्तक 9वां अध्याय को पढ़ेंगे तो சவுல் தமஸ்குக்கு நேராக கடந்து போகிறார். शाऊल दमिश्क की ओर गया. பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் वो प्रधान महायाजक के पास जाकर அவரிடத்துல நிருபங்களை கேட்டு வாங்கி और उनके पास चिट्ठियां लेकर தேவனுடைய பிள்ளைகளை और परमेश्वर के लोगों को, தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் प्रभु पर विश्वास करके माने हुए लोगों को, நான் சகோதரனையாவது சகோதரிகளையாவது கண்டுபிடித்தால் अगर मैं किसी पुरुष या स्त्री को देखूंगा, அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி उन्हें बांध कर यरूशलेम में ले आकर தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். और दमिश्क के आराधनालय में पहुंचाने चिट्ठियां मांगी. அவ நிருபங்களை வாங்கி கொண்டு चिट्ठियां को मांगकर பிரயாணப்பட்டு தமஸ்கு பட்டணத்துக்கு சமீபமாய் வருகிற போது चलते चलते जब वो दमिश्क के निकट पहुंचा, ஆண்டுடைய பிள்ளைகள் வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு வெளிச்சம் அவன் மேல் பிரகாசித்தது. एकाएक आकाश से उसके चारों ओर ज्योति चमकी. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். प्रभु हमें देखता है, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். हमारे हृदय को देखता है, இருதயத்தின் எண்ணத்தை பார்க்கிறார். हमारे हृदय के सोच को देखता है, உங்கள் எண்ணத்தின் ஆழத்தை பார்க்கிறார். हमारे विचारों को देखता है. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவான ஒரு காரியம் இருக்காது. क्योंकि प्रभु से कोई भी बात छिपता नहीं. சகலமும் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. सब कुछ खुल्लम खुल्ला है. கர்த்தர் வானத்தில் இருக்கிறார். परमेश्वर आकाश में है, நாம் பூமியில் हम இருக்கிறோம். पृथ्वी में है. இந்த பூமியில் உள்ள மனுஷர்கள் इस पृथ्वी में रहने वाले
मनुष्य தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் யாருக்குள்ளேயாயில் இருக்கிறதா என்பதை பார்க்க परमेश्वर को ढूंढने वाले कोई खरा इंसान है क्या ढूंढने? பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் மனுபுத்திரர் மேல் நோக்கமாய் இருக்கிறது. स्वर्गीय पिता के आंख हर एक मनुष्य के ऊपर है. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के चरण में आए प्रभु के बच्चे, உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. आप हर एक के ऊपर परमेश्वर का नजर है. நீங்கள் செய்கிற நன்மையாவது நீங்கள் செய்கிற தீமையாவது चाहे आप भलाई करते हो बुराई करते हो, அவைகளை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. वो परमेश्वर का नजर देखता है. அப்படினால் நமக்குள்ள ஒரு அறிவு உண்டாக வேண்டும். इसलिए एक समझ अंदर होना है. நான் செய்கிற நன்மையானாலே, चाहे मैं भलाई करता हूँ, நான் செய்கிற தீமையானாலே, चाहे मैं बुराई करता हूँ, என்னை ஒருவர் பார்க்கிறார், मुझे कोई देख रहा है. என்னை ஒருவர் பார்க்கிறார். मुझे कोई देख रहा है. அவருடைய கண்கள் அக்னிமயமான கண்கள். क्योंकि उसके आँख उजाला है. அந்த அக்னிமயமான கண்களுடைய கர்த்தருக்கு மறைவாய் நான் எங்கேயும் போக முடியாது. उस अग्निमय आंखों के सामने से छुपकर मैं कहीं नहीं भाग सकता. தாவீது அனுபவப்பட்டவன். दाऊद ने अनुभव किया था. அதனால தான் சொன்னா, इसलिए कहता है, நான் பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலே चाहे मैं पताल में अपने बिस्तर डालूं, அங்கேயும் உம்முடைய கரம் இருக்கிறது. वहाँ भी तेरा आँख है, அங்கேயும் உம்முடைய கரம் இருக்கிறது. वहाँ भी तेरा हाथ है. சவுல் நிருபங்களை வாங்கி கொண்டு शाऊल चिट्ठियों को लेकर தமஸ்குக்கு நேராய் கடந்து போகிறார். दमिश्क की ओर निकल पड़ा. தமஸ்குக்கு நேராய் கடந்து போகிறார். दमिश्क की ओर निकल पड़ा. அவன் போகிறதின் நோக்கம் என்ன? उसका क्या मकसद था? கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களை அவன் துன்புறுத்த வேண்டும். मसीह लोगों को सताना है. தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்த வேண்டும். मसीह लोगों को तकलीफ पहुंचाना है. இதற்காக கடந்து போகிறார். इसलिए निकल पड़ा. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். प्रभु आपको देखता है. இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கிறது? हृदय का सोच किस प्रकार है? அநேகருடைய இருதயம் மற்றவர்களை துன்பப்படுத்த வேண்டும். आज कई लोग का सोच दूसरों को तकलीफ पहुंचाना, மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும். दूसरों को खेदित करना, மற்றவர்களை வேதனைப்படுத்த வேண்டும். दूसरों को दुख पहुंचाना, இந்த எண்ணத்தோடு கிரியை செய்கிறார்கள். इसी मकसद से फिरते हो. கர்த்தர் உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை மன்னிப்பாராக. परमेश्वर आपके हृदय के सोच को क्षमा करे. உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை உங்களை விட்டு மாற்றுவாராக. आपके हृदय के सोच को तुम्हारे जीवन से बदल दे. கர்த்தர் பார்க்கிறார். प्रभु देखता है. சவுல் தமஸ்குவுக்கு போகிறார். साउल दमिश्क की ओर निकल पड़ा. தேவனுடைய பிள்ளைகளை கட்டுவதற்காக, उन्हें बांधने के लिए, தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவதற்காக, उन्हें सताने के लिए. இவனை இப்படியே விட்டு விட்டால் சரி வராது. इस इंसान को ऐसे छोड़ेंगे तो सही नहीं है. இவனை சந்திக்கணும், इससे मिलना है. இவனை சந்திக்கணும். इससे मिलना है. ஒரு பெரிய பணக்காரன், एक बड़ा धनवान था शाऊल. நல்ல படிச்சவன். पढ़ा लिखा इंसान है. அவன் நல்ல படிச்சவங்க, நல்ல பணக்காரங்களா இருக்கிறவங்க திடீர்னு நம்ம கர்த்தருக்குள்ள வழி நடத்த முடியாது. पढ़ा लिखा इंसान धनवान इंसान को जाकर हम संदेश नहीं सुना सकते. கஷ்டப்படுகிற மக்களிடத்துல போய் எளிதாய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்க முடியும். गरीब इंसान के पास साधारण से हम प्रभु के बारे में बता सकते. ஒரு வியாதியில கஷ்டப்படுகிற மக்களுக்கு நம்ம இயேசுவை குறித்து சொல்ல முடியும். कोई बीमार है तो उसको यीशु के बारे में बता सकते. குறைவோடு தேவையோடு இருக்கிற மக்களிடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். जिसके पास कमी है जरूरत है उसके पास जाकर हम यीशु के बारे में बता सकते. ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிற இடத்துல போய், अभी ये बड़ा धनवान है, பெரிய கோடீஸ்வரன், बड़ा धनवान है, எந்த குறையும் இல்ல, उसको कोई भी कमी नहीं, நல்லா படிச்சிருக்கான், अच्छा पढ़ा लिखा है, சொந்தமா கப்பலே இருக்குது, उसका खुद का जहाज है, அவ்வளவு பெரிய பணக்காரன், बड़ा धनवान है. இன்னைக்கு நமக்கு ஒரு கார் இருந்தாலே அவ்வளவு பெரிய சந்தோஷம், ஒரு பெருமை. आज के दिन एक गाड़ी होने पर ही हमारे अंदर एक आनंद होता है. பெரிய கப்பலே இருந்தது. अभी इसके पास जहाज था எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக. बहुत सालों के पहले. அப்ப அவ்வளவு பெரிய பணக்காரன், बहुत बड़ा धनवान है ये. அவனிடத்துல போய் சாதாரணமா சுவிசேஷம் சொல்ல முடியாது. साधारण रीति से उसको सुसमाचार नहीं बता सकेंगे. சொன்னாலும் ஏத்துக்கிடவும் மாட்டான். बोलेंगे तो भी वो मानेगा नहीं. அவனை சந்திக்கணும், उससे मिलना है. தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். परमेश्वर मेरे बच्चों को संभालना है. கர்த்தர் பார்த்தா, प्रभु ने देखा எப்படி சந்திக்க, कैसे मिलूं, எப்படி அவனை சந்திக்க. कैसे मैं इससे मिलूं. நேத்து வாசிக்கிறோம், शास्त्र में हम पढ़ते हैं, அந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் प्रेरित के 9वां अध्याय का 13 वचन में लिखा है, 3வது வசனம், 3 वचन में लिखा है, சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி உண்டாகி एकाएक आकाश से एक चारों ओर, அவனை சுற்றி பிரகாசித்தது. उसके चारों ओर ज्योति चमकी. அவன் தரையில விழுந்தான், वो भूमि पर गिर पड़ा.
அப்பொழுது சத்தம் உண்டாகுது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ये शब्द सुना, हे शौल तू मुझे क्यों सताता है? அப்படி ஒரு சத்தம் அந்த வெளிச்சத்திடத்திலிருந்து வருகிறது. अभी ये प्रकाश है, ये आवाज निकली. அப்ப சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? शाऊल ने पूछा, हे प्रभु तू कौन है? அதற்கு கர்த்தர் சொன்னார், उन्होंने कहा, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொன்னார். मैं यीशु हूँ जिसे तू सताता है. நீ துன்பப்படுத்துகிற இயேசு. तू सताने वाला यीशु. அப்ப இயேசுவுக்கு யாருன்னு தெரியாது. यीशु कौन है वो नहीं जानता था. இயேசுவை துன்பப்படுத்தவில்லை. उसने यीशु को तो नहीं सताया था. அவன் துன்பப்படுத்துறது தேவனுடைய பிள்ளைகளை. उसने मसीह लोगों को सताया था. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन प्रभु क्या कहते हैं? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. मैं यीशु हूँ जिसे तू सताता था. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினால், प्रभु के बच्चे जब हम कोई मसीह बच्चों को तकलीफ देते हैं, அது இயேசுவை துன்பப்படுத்துவது கிடையாது. इसका मतलब हम यीशु को सता रहे हैं. ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தினால், जिन्होंने प्रभु को ग्रहण किया और उनको हम तकलीफ पहुंचा रहे हैं, அவங்களுடைய இருதயம் காயப்படும்படி நடந்து கொண்டால், अगर उनको हृदय को ठेस पहुंचाने तक हम कार्य कर रहे हैं, அவர்கள் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கும்படியாய் நடந்து கொண்டால், ऐसे काम करते जिसके कारण उनके आंखों से आंसू निकलती है, நீ அவர்களே அல்ல, तुम उनको नहीं, அவர்களை தேவனுடைய வெளிச்சத்திலே கொண்டு வந்த கர்த்தரை வேதனைப்படுத்துகிறார். बल्कि उन्हें उजाला में ले आया परमेश्वर को सता रहे हो. அருள்தான் இயேசு சொன்னார், वही यहाँ पर कहा है, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை जो ஏற்றுக்கொள்கிறார். तुम्हें ग्रहण करता है वो मुझे ग्रहण करता है. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை जो ஏற்றுக்கொள்கிறார். तुम्हें ग्रहण करता है वो मुझे ग्रहण करता है. வெளிச்சத்தினிடத்தில் கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். उजाला में आए हुए प्रभु के बच्चे तुम प्रभु के बच्चे हो. கர்த்தரிடத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரப்படுத்துகிறவர்கள் प्रभु के बच्चों को जो भी सताते हैं, அவருடைய இருதயம் வேதனைப்படும்படியாய் காயப்படும்படியாய் கண்ணீர் வடிக்கும்படியாய் நடந்து கொள்ளுகிறவர்கள் जब उनका हृदय खेदित होकर उनके आंखों से आंसू निकलता है, அவர் மனுஷர்களே அல்ல, मनुष्य को नहीं, அவர்களை உண்டாக்கின கர்த்தரை வேதனைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைக்கிறார்கள். उन्हें सृजाए हुआ परमेश्वर को तुम सता रहे हो, आंसू बहाने रख रहे हो. தேவனுடைய பிள்ளை நமக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்காது. वो हमारे लिए आशीर्वाद नहीं होगा. நம் நிமித்தமாய் ஒரு நபர் கண்ணீர் வடிப்பாரானால், हमारे कारण यदि कोई आंसू बहाएगा, தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு நாள் ஆசீர்வாதமாய் वो அமையாது. हमारे लिए कभी आशीर्वाद नहीं रहेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கண்ணீர் என்பது ஒரு மனுஷனுடைய கண்களிலிருந்து சாதாரணமாய் வருவதல்ல. एक इंसान के आंखों से आंसू ऐसे ही नहीं निकलते हैं. ஒரு மனுஷன் கண்ணீர் வடிப்பானானால், अगर कोई व्यक्ति आंसू बहाता है, ஒரு மனுஷி கண்ணீர் வடிப்பானானால், यदि कोई स्त्री आंसू बहाती है, கண்ணீர் சாதாரணமாய் வராது. वो साधारण से नहीं आएगा. அந்த மனுஷனுடைய இருதயம் காயப்பட்டு, जब उसका हृदय खेदित होकर, ஒரு மனுஷனுடைய இருதயம் நொறுங்கும் போது, जब उसका हृदय टूट जाता है, உள்ள உடையும் போது, उसका हृदय चूर होते समय, அந்த உள்ள உடைகிறதின் பிரதிபலன் தான் கண்ணீர். हृदय टूटते समय आंखों से आंसू निकलती அந்த है. இருதயம் காயப்பட்டு நெருக்கப்பட்டு உடையும் போது, हृदय दबाकर वो टूटकर चुकना चूर होकर அதன் அடையாளமாக்கும் கண்ணீராய் வெளிவருகிறது. उसे दिखाने के लिए आंसू निकलता है. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி மற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைப்பீர்களே ஆனால், वैसे प्रभु के बच्चे यदि तुम किसी को आंसू बहाने रखते हो, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நாம் அவர்களை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டோம், तुम आनंद मनाओगे कि तुम मैंने उसे रुला दिया, நாம் அவர்களை காயப்படுத்தி விட்டோம் என்று நினைக்கலாம். मैंने उसे घायल कर दिया तुम सोचते हो. ஆனால் மனுஷர்களே அல்ல, आपने मनुष्य को नहीं, அவர்களை உண்டாக்கின தேவாதி தேவனை நீங்கள் காயப்படுத்தி கண்ணீர் வடிக்க बल्कि வைக்கிறீர்கள். उनको सृजाया हुआ परमेश्वर को तुम रुला रहे हो. இந்த வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு உண்டாவதாக. ये ज्योत, ये प्रकाश तुम्हें पवित्र शास्त्र के वचन के जरिए मिले. இந்த வெளிச்சத்திடத்துக்கு திரும்புங்கள். इस वचन, ये प्रकाश की ओर मुड़ जाओ. அந்த வெளிச்சம் கர்த்தரிடமாய் உங்களை நடத்து. ये प्रकाश तुम्हें प्रभु की ओर अगुवाई करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. பழைய ஏற்பாட்டு காலத்துல வேதத்தில் வாசிக்கிறோம், पुराने नियम में पढ़ते हैं, இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடத்துல போய் சொல்லுகிறார்கள், इस्राएल लोग शमूएल के पास कहते हैं, எல்லாரையும் ஆளுகை செய்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், सबका जैसा शासन होता है, हमारे लिए एक राजा चाहिए, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். हमारे लिए एक राजा चाहिए. சாமுவேல் கர்த்தரிடத்துல போய் சொல்லுகிறார், शमूएल ने प्रभु के पास कहा, கர்த்தர் ஒருவேளை அவர்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா உண்டாயிருப்பாரே ஆனால், अगर कोई राजा शासन करने मिलेगा, அந்த ராஜாவுக்கு ஏற்படுத்தப்படும் போது, जब राजा राज्य में आएगा, அந்த ராஜாவுல எப்படி கொடுமையாய் ஆட்சி செய்வார், वो राजा किस प्रकार कठोरता से चलाएगा, அவருடைய பிள்ளைகளை எல்லாம் எப்படி கொடுமையாய் வேலை வாங்குவார், वो लोगों को कैसा सताएगा, இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். सब समझाया. எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு सब बताने के बाद भी ஜனங்கள் சாமுவேலிடத்தில் முறையிடுகிறார்கள், तभी भी लोग गिड़गिड़ाने लगे, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், हमें एक राजा चाहिए, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். हमें एक राजा चाहिए. கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु ने कहा,
அவர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டதினால உன் இருதயம் கலங்க வேண்டாம். तू चिंता मत कर कि लोगों ने उनके ऊपर एक राजा मांगा है, அவர்கள் உன்னை அல்ல, उन्होंने तुझे नहीं, நான் அவர்களை ஆளக்கூடாதபடிக்கு मैं उन पर राज्य न करे कर कर அவர்கள் என்னை தள்ளினார்கள். उन्होंने मुझे तुच्छ जाना है, அவங்க உன்னை தள்ளலப்பா, उन्होंने तुझे नहीं तुच्छ जाना। இவ்வளவு நாள் நான் அவளை ஆளுகை செய்து வந்தேன், इतना दिन तो मैंने उनको शासन किया, இவ்வளவு நாள் நான் அவளுக்கு ராஜாவா இருந்தேன், मैं उनके ऊपर राजा बनकर रहा, ஆனால் இன்றைக்கு நான் அவளை ஆளுகை செய்ய கூடாதபடிக்கு लेकिन आज वो नहीं चाहते कि मैं उनका राज्य करूं, அவர்கள் என்னைத்தான் புறம்பே தள்ளிட்டாங்க. उन्होंने मुझे तुच्छ समझा है। ஆண்டுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடாது. प्रभु के लोग बच्चों के विरुद्ध कार्य न करे, கர்த்தர் பார்க்கிறார். प्रभु देखता है। ஆண்டவர் சொன்ன சவுலை பார்த்து, परमेश्वर ने शाऊल से कहा, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, और तू जिसको सताता है वो यीशु मैं हूँ, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, तू जिस सताता है वो यीशु मैं हूँ। ஒரு வெளிச்சம் அவனிடத்தில் பிரகாசித்தது. वहाँ पर एक ज्योति चमका, அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாயிற்று. वहाँ से एक शब्द भी निकल पड़ा, அவ வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. आकाश से एक ज्योति आई, அந்த வெளிச்சம் அவன் மேல் உதித்தது. वो ज्योति उस पर चमका, அவன் யார் என்பதை புரிந்து கொண்டான். वो समझ पाया कि वो कौन है। மனம் திரும்ப ஒரு ஜீவி அவனுக்குள்ள கடந்து வந்தது. उसके अंदर एक मन फिरा हुआ, மற்றவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த இந்த சவுல், जो इंसान दूसरों को तकलीफ देता था, அவனுடைய மனமாறுதலை கண்டு கொண்டார். उसके अंदर एक मन फिरा हुआ। தேவனுடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே प्रभु के बच्चे नए नियम में வேதத்தில் अनेक நிருபங்களை எழுதினது இந்த பவுல். पौलुस ने कई सारे पत्रिकाएं लिखी है, அவரால் எழுதப்பட்ட நிருபங்கள் அதிகமா இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. उनके द्वारा ही अधिक पत्रिकाएं लिखी गई है। கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனுஷன், परमेश्वर की आवाज सुना हुआ व्यक्ति है, கர்த்தருடைய வெளிச்சத்தை கண்ட ஒரு மனுஷன், प्रभु के ज्योति को पाया हुआ व्यक्ति है। வெளிச்சம் வாழ்க்கையில உதித்த போது जब उसके जीवन में ज्योति आई, அவனுடைய வாழ்க்கையில் இந்த கடின இருதயம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். उसका हृदय कठोरता दूर होकर उसने प्रभु को ग्रहण कर लिया। ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த வெளிச்சம் நம்ம மேல் உதிக்க வேண்டும். ये ज्योति हमारे ऊपर चमकना है, இந்த வெளிச்சம் நம்ம மேல் உதிக்க ये வேண்டும். ज्योति हमारे ऊपर चमकना है। எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், यिर्मयाह भविष्यद्वक्ता इस प्रकार कहता है, 31:9 வாசிப்பீர்களே ஆனால், 31 का 9वां वचन को हम पढ़ेंगे। நான் என்னை அறிந்து கொண்ட போது जब मैंने जान लिया कि मैं कौन हूँ, நான் விழாவிலே அடித்துக் கொண்டிருக்கிறேன், मैं बहुत पीड़ा में हूँ, நான் வெட்கப்படுகிறேன், मैं शर्मिंदा हूँ, நான் நாணப்படுகிறேன், मैं लज्जा हूँ, என் இளவயதின் நிந்தையை நினைத்து நான் வருந்துகிறேன். मेरे जवानी के परिस्थिति को देखकर मैं अपमान हूँ। வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு முன்பாக उजाला मिलने से पहले இந்த எரேமியா அவர் எப்படி இருந்தார் என்பதை தெரியாது. यिर्मयाह नहीं जानता था वो किस प्रकार है, ஆனா வெளிச்சம் இடத்துல வந்தபோது लेकिन जब उजाला उसके ऊपर आई, அவன் தான் யார் என்பதை அறிந்து கொண்ட போது वो जब समझ पाया कि वो कौन है, அவன் விழாவுல போட்டு அடிக்கிறான். वो बैठ के रो रहा है। அவன் பழைய நிலைமையை பார்க்கும்போது அவனுக்கே வெட்கமா இருக்கு. उसके पुरानी जिंदगी को देख सोचते समय लज्जा हो रहा है, நானா இப்படி இருந்தேன். मैं ऐसा था। தன் வாழ்க்கை நினைத்து வருந்துகிறார். वो बहुत पीड़ा था, அவனுடைய வாழ்க்கை நினைத்து தானே வெட்கப்படுகிறார். अपने जीवन को सोचकर वो खुद ही खेदित हो रहा था, தன்னுடைய வாழ்க்கை நினைத்து தானே நாணப்படுகிறார். अपने जीवन को सोचकर वो ही शर्मिंदा हो रहा था, அவனுடைய தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அவனுடைய வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படுகிறார். वो अपने जीवन को सोचकर वेदना हो रहा था। வெளிச்சம் தன் மேல் பிரகாசித்த போது, लेकिन जब ज्योति उसके ऊपर प्रकाश हुआ, தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சம் நம்மிடத்தில் கடந்து வர வேண்டும். ये ज्योति हमारे ऊपर आना है, வெளிச்சம் நம்மை சுத்திகரிக்கு, ये ज्योति हमें शुद्ध करेगा, வெளிச்சம் நம்மை கர்த்தருக்கு நேராக வழி நடத்து, ज्योति परमेश्वर की ओर हमें चलाएगा, வெளிச்சம் நம்மை நமக்கு வெளிப்படுத்தி தரு, ज्योति हमें अपने बारे में समझाएगा, நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். ये ज्योति हम कौन है करके समझाएगा। ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி. एशाया बड़ा भविष्यद्वक्ता है, வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா सारे தீர்க்கதரிசி. भविष्यद्वक्ताओं से बढ़कर बड़ा भविष्यद्वक्ता यशाया है। ஆனா இந்த தீர்க்கதரிசி लेकिन ये भविष्यद्वक्ता தான் யார் என்பதை அறிவதற்கு முன்பாக ये मैं कौन हूँ ये समझने से पहले மற்றவர்களை அதிகமாய் குற்றச்சாட்டி கொண்டு இருக்கிறார். हमेशा दूसरों को दोष बोलता था, மற்றவர்களையே குறை சொல்லி கொண்டு இருக்கிறார். दूसरों की कमी बोलता था, தான் யார் என்கிற அறிவு இல்ல. मैं कौन हूँ ये समझ नहीं। வேதத்தில் வாசிக்கிறேன், पवित्र शास्त्र में पढ़ते हैं, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதலாவது எடுத்து போடு, पहले तू अपने आंखों की
लट्ठा हटाकर பிறகு உன் சகோதரி கண்கள் இருக்க துரும்பை எடுத்து போட நீ வகை பார்ப்பாயாக. फिर जाकर तेरे भाई के आंखों के लट्ठा को हटाने की कोशिश कर। நம்முடைய கண்ணுல பெரிய உத்தரமே இருக்கிறது. मेरे आंख में बड़ा कचड़ा है, அந்த உத்தரம் அவனுக்கு தெரியல. एक कचड़ा नहीं दिखाई दे रहा, சகோதரன் கண்ணுல ஒரு சின்ன துரும்பு இருக்கு. लेकिन मेरे भाई के आंख में छोटा सा लट्ठा है, அந்த துரும்பு பெரியதா वो தெரிகிறது. लट्ठा मुझे बड़ा दिखाई दे रहा है। கர்த்தர் பார்க்கிறார். प्रभु देखता है உன் சகோதரனுடைய கண்ணுல ஒரு சின்ன துரும்பு இருக்கு. तेरे भाई के आंख में एक छोटी सी लट्टा है, அது நீ பெருசா பார்த்துட்டு இருக்கிற. तू उसे बड़ा देखता है, உன் கண்ணுல பெரிய உத்தரம் இருக்கு. அத முதலாவது தூக்கி வீசி. लेकिन पहले तेरे आंख के कचड़े को तो हटा कर देख। அவனுடைய பிள்ளைகள் ஏசாயா மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார். उसी प्रकार ஏசாயா दूसरों को ही बोलता था। அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமம் என்ன என்பது அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை. उसके जीवन में क्या अधर्म है वो कभी जान नहीं पाया। ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் लेकिन एक दिन स्वर्गदूत பலிபீடத்தில் இருந்த அக்னி தழலை और डेवड़ियों में से डाला हुआ नींव தன் கையில் பிடித்திருந்த குரட்டால் उसके हाथ से निकालकर ஒரு குரட்டு கையில வச்சிருக்கிறார். एक चिमड़ी रखा था, ஆமா, பப்படம் பொரிக்கிறதுக்கு நம்ம ஒரு கம்பி வச்சுக்கோம்ல, அதே மாதிரி जैसा चिमटी पपड़ फ्राई करने रखते हैं। அந்த கம்பினால ஒரு தணலை எடுத்து उसने एक सारापा हाथ में अंगारा लेकर ஏசாயாவின் உதட்டை போய் தொட்டுகிறார். वो चिमटे से उठाकर उसके होठों को छुआ। அந்த பலிபீடத்தின் அக்னி, उस बलि का अंगार, அந்த பலிபீடத்தின் அக்னியிலிருந்து உண்டான வெளிச்சம் उस वेदी से निकला वो संगार का ज्योति ஏசாயாவின் உதடை தொட்ட போது ஏசாயா को होठों को जब छू लिया அவன் அழுகிறார். वो रोने लगा। ஐயோ நான் அதமானே, हाय मैं अधर्म हूँ, ஐயோ நான் அதமானே, हाय मैं अधर्म हूँ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். मैं अशुद्ध भरा हुआ ओठ वाला व्यक्ति हूँ। பலிபீடத்தில் இருந்த அக்கினி அவன் வாயை தொட்ட போது जब वेदी का अंगार ने उसके ओठ को छू लिया தன்னை யார் என்பதை அறிந்து கொள்கிறார். तब जाकर समझ पाया कि वो कौन है। இதுவரையிலும் மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டிருந்த ஏசாயா तक जो यशाया दूसरों को तकलीफ पहुंचाता था, இப்பொழுது தான் யார் என்பதை புரிந்து கொண்டார். अभी समझा कि वो कौन है। தான் ஒரு அசுத்த உதடுகள் உள்ள ஒரு மனுஷன். मैं एक अशुद्ध ओठ वाला मनुष्य हूँ, ஐயோ நான் அதமானே, हाय मैं नष्ट हुआ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். मैं अशुद्ध ओठ वाला मनुष्य हूँ। தன்னை புரிந்து கொள்கிறார். अपने आप को समझ पाया। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டுமானால் प्रभु के बच्चे हमारे जीवन में एक मन फिरा होना है। நாம் வெளிச்சத்திடத்திலே கடந்து வர வேண்டும். हमें ज्योति में चलकर आना है, நாம் வெளிச்சத்திடத்திலே கடந்து வர வேண்டும். ज्योति में चलकर आना है। வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிலைமையை சுட்டி காண்பிக்கிறது. ज्योति हमारे जीवन को परखने रखता है, நம்முடைய வாழ்க்கையை அந்தரங்கங்களை சுட்டி காண்பிக்கிறது. हमारे आंतरिक जीवन को बताता है। மனம் திரும்ப வேண்டும். मन फिराओ, நம் மனம் திரும்ப வேண்டும். मन फिराओ। இந்த வெளிச்சம் சவுலை சந்தித்த போது जब शाऊल से उजाला भेंट हुई, அவர் சொல்லுகிறார், उन्होंने कहा நான் பாவிகளிலும் பிரதானமான ஒரு பாவி. मैं पापियों से भी प्रधान पापी हूँ। நான் பாவிகளிலும் பிரதானமான ஒரு பாவி. जो पापी लोग हैं उनसे भी बड़ा पापी मैं ही हूँ। அதற்கு முன்பாக தன்னை தானே பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தார். उसका पहले वो अपने आप के ऊपर घमंड करता था। நான் கிரேக்கன், मैं यूनानी हूँ, நான் ஒரு யூதன், मैं यहूदी हूँ, நான் கலை சாஸ்திரங்களை கற்றறிந்தவன், मैं कई सारे शास्त्रों को जानता हूँ, நான் ஒரு பெரிய பணக்காரன். मैं बड़ा धनवान हूँ। அவ்வளவு திமிரா பேசிக் கொண்டிருந்த சவுல் बहुत चर्बी से बात करता था। வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவன் மீது உதித்த போது एक ही ज्योति जब उसके ऊपर गिरा, அவன் சொல்லுகிறான், நான் பாவிகளிலும் பிரதானமான ஒரு பாவி. अभी कहता है कि मैं ही सबसे बड़ा पापी हूँ। வேத வசனம் உங்களை உணர்த்துகிறது. पवित्र शास्त्र का वचन तुमसे बात வேத करेगा, வசனத்தின் வெளிச்சம் உங்களை உணர்த்துகிறது. वचन का ज्योति तुम्हें विवेकित करेगा। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है நான் ஒரு புலி, मैं एक कीड़ा हूँ, நான் ஒரு தெள்ளுப்பூச்சி, मैं एक मकोड़ा हूँ, நான் ஒரு செத்த நாய். मैं मरा हुआ कुत्ता हूँ। கர்த்தருடைய அபிஷேகம் தாவீது மீது வந்த போது कि जब प्रभु का अभिषेक दाऊद के ऊपर उतरा, சவுல் ராஜா இந்த தாவீதை கொலை செய்யும்படியாய் கடந்து விரட்டிக்கிட்டே இருக்கிறார். शाऊल राजा दाऊद को मारने के लिए पीछे दौड़ रहा था। தன்னை கொலை செய்யும்படியாய் தன்னை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவாகிய சவுலுக்கு முன்பாக अपना पीछे करने वाले शत्रु शाऊल के सामने தாவீது தன்னை தாழ்த்துகிறார். दाऊद अपने आप को नम्र किया। ராஜாவே, हे राजा, ஒரு தெள்ளுப்பூச்சி போல இருக்கிற என்னையா நீ தேடி வருகிறீர்? इस कीड़े मकोड़े के ढूंढ कर तू आता है, ஒரு செத்த நாயை போல இருக்கிற என்னையா நீ தேடி इस வருகிறீர்? मरा हुआ कुत्ते को ढूंढ कर तू आ रहा है, ஒரு புழுவை போல இருக்கிற என்னையா நீ தேடி इस வருகிறீர்? कीड़े को ढूंढ कर तू आता है। தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஒரு தாழ்மை எங்கிருந்து வருகிறது? ये नम्रता कहाँ से आया? தேவனுடைய அபிஷேகம் மீது இறங்கின போது जब परमेश्वर का अभिषेक उसके ऊपर उतरा, சாமுவேல் எப்பொழுது இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ जिस समय शामुएल ने दाऊद को
अभिषेक किया, அன்று முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது தங்கி இருந்தார். तब से लेकर परमेश्वर का आत्मा उसके ऊपर रहा. அந்த அபிஷேகம் அவனை தாழ்த்த வைக்கிறது. वो अभिषेक उसको नम्र करने रखा. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் முழங்கால் हम படியிடுவோம். सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் सब படியிடுவோம். घुटने में आएंगे, அவருடைய சமூகத்தில் வாய் திறந்து परमेश्वर ஜெபியுங்கள். के सामने मुंह खोलकर बोलेंगे, ஆண்டவரே நம்முடைய வெளிச்சம் என் மேல் பிரகாசிக்கட்டும். हे प्रभु तेरी ज्योति मेरे ऊपर चमकने दो, உம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சம் என் மேல் பிரகாசிக்கட்டும். तेरे जीवन का ज्योति मेरे ऊपर चमकने दो, அந்த வசனத்தின் வெளிச்சம் என்னை உணர்த்தட்டு. हे वचन का ज्योति मुझे विवेकित करने दो, அந்த வசனம் என்னை நடத்தட்டு. हे वचन मुझे चलाने दो, அது உமக்கு முன்பாக என்னை கொண்டு வந்து நிறுத்தட்டு. क्योंकि यही वचन मुझे आपके सामने खड़ा करेगा. சவுலை சந்தித்த தேவனுடைய ஒளி शाऊल से मिला हुआ प्रभु का ज्योति ஆண்டவரே என் மேல் விழட்டு. मेरे ऊपर भी उतरने दो, நான் பாவி என்பதை உணர்ந்து கொள்ள அந்த வெளிச்சம் என்னை வழி நடத்தட்டு. मुझे ये समझ आने दो कि मैं पापी हूँ. வெளிச்சத்தினிடத்துக்கு நான் வர உதவி செய்ய. ज्योति की ओर चलने के लिए मेरे எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் सब ஜெபிப்போம். प्रार्थना करेंगे, வேத வசனமே உணர்த்து. क्योंकि प्रभु का वचन तुम्हें विवेकित करेगा, வேத வசனம் உணர்த்து. प्रभु का वचन तुमसे बात करेगा. மனுஷன் உணர்த்தினால் நீங்கள் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி போவீர்கள். अगर कोई मनुष्य तुम्हें तुमसे समझाना चाहेंगे तुम शत्रु बन जाते. மனுஷர்கள் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கும் போது அவர்களுடைய உங்கள் இருதயம் கடினப்படுகிறது. जब मनुष्य समझाना चाहते तुम्हारा हृदय कैदित होता है, வேத வசனம் உங்களை உணர்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். लेकिन प्रभु का वचन जब तुमसे बात करेगा तुम्हारा हृदय टूटेगा. தேவனுடைய பிள்ளை கடைசி நாட்களில் நம்மை நியாயம் தீர்ப்பது கர்த்தருடைய வார்த்தை. प्रभु के बच्चे अंतिम दिनों में हमारा न्याय प्रभु का वचन करेगा. தேவனுடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்கும். परमेश्वर का वचन हमारा न्याय करेगा. இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே கடந்து வாருங்கள். इस वचन की ज्योति में चलकर आओ, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். प्रभु के सामने बोलेंगे, ஆண்டவரே நம்முடைய வசனம் என்னோடு பேசட்டு. यीशु ये वचन मुझसे बातें करे, உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் எனக்கு கிடைக்கட்டு. आपका वचन की ज्योति मुझे प्रदान करे, உம்முடைய வசனம் என்னை உணர்வடைய பண்ணட்டு. आपके वचन मुझे विवेकित कर दे, நான் இழந்து போன கிருபை மறுபடி பெற்றுக்கொள்ளணும். खोया हुआ अनुग्रह को मुझे फिर से पाना है, நான் இழந்து போன தேவ அன்பை திரும்பவும் பெற்றுக்கொள்ளணும். खोया हुआ प्रभु का प्रेम को फिर से पाना நீ है, தந்த தாளந்துகளை நான் இழந்து போனேன். खोया हुआ खूबियों को फिर से पाना है. மணவாளனாகிய உம்மை நான் சந்திக்க வேண்டுமேயானால் दूल्हा आपसे मुझे भेंट करना है तो நீர் தந்த தாளந்துகள், तूने दिया हुआ खूबियां, நீர் தந்த கிருபை வரங்கள், आपने दिया हुआ अनुग्रह, நீர் எனக்குள்ள ஊற்றின தேவன்பு, आपने मेरे अंदर पाया हुआ प्रभु का प्रेम, இவைகளில் நான் வளர்ந்திருக்க வேண்டும். इसमें मुझे बढ़कर जाना है, நியாயாதிபதியாய் இயேசு வருவார். क्योंकि एक दिन न्याय बनकर यीशु आएगा. உன்னிடத்தில் கர்த்தர் தந்த தாளந்துகளை குறித்து உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். तुझे दिया हुआ खूबियों का हिसाब मांगेगा. 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் வேற 5 தாளந்தை சம்பாதித்தான். 5 खूबियों को पाया हुआ इंसान और 5 कमाया. 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் வேற 2 தாளந்தை 2 சம்பாதித்தான். खूबियां पाया हुआ व्यक्ति और 2 खूबियां कमाया. ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் தான் பெற்றுக்கொண்ட தாளந்தை மணலில் புதைத்து வைத்தான். 1 खूबियां पाया हुआ व्यक्ति उसे दफना कर रखा. இயேசு நியாயாதிபதியாய் வருவார். यीशु न्यायाधीश बनकर आने वाला இயேசு है. கேட்பார், यीशु पूछेगा, நான் தந்த கிருபை எங்கே? मैंने दिया हुआ खूबियां कहाँ? நான் தந்த வரங்கள் எங்கே? मैंने दिया हुआ वरदाने कहाँ? உனக்கு நான் ஊற்றி தந்த தேவன்பு எங்கே? तेरे अंदर उंडेला हुआ मेरा प्रेम कहाँ? ஆதியில் இருந்த உனக்கு இருந்த வைராக்கியம் எங்கே? मेरे लिए रखा हुआ वैराग्यता कहाँ? நியாய தீர்ப்பினால் வரும்போது एक दिन न्याय का दिन आने वाला है. வசனத்துக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. इस वचन के सामने कोई खड़ा नहीं रह வேத पाएगा. வசனம் நியாயம் தீர்க்கு. प्रभु का वचन न्याय करेगा. அந்த நாட்களில் வெட்கப்பட்டு போக கூடாது. उस दिन शर्मिंदा मत हो அந்த जाओ. நாட்களில் வெட்கப்பட்டு போக उस கூடாது. दिन शर्मिंदा मत हो जाओ. அவருடைய சமூகத்திலே வாய் திறந்து சொல்லு. बोल कर बोलिएगा, ஆண்டவரே அந்த நியாய தீர்ப்பினால் வரும்போது यीशु जिस दिन न्याय का दिन आने वाला நான் है, வெட்கப்பட்டு போக கூடாது. ஆண்டவரே मुझे लज्जित नहीं होना है प्रभु. ஆண்டவரே நான் கைவிடப்பட்டு போக கூடாது. मुझे आप छोड़ मत दीजिए நான் प्रभु. தோற்று போக கூடாது. मैं हार नहीं जाना प्रभु. வசனம் எனக்கு வெளிச்சம் தரட்டும் ஆண்டவரே. आपका वचन मुझे चलाने दो. உம்முடைய வசனம் எனக்கு வெளிச்சம் தரட்டும். आपका वचन मुझे ज्योति देने दो. வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளி प्रभु यीशु का चेहरे का प्रकाश கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் मसीह के ज्योति को प्रकट कराने, அவருடைய முகத்தின் ஒளியை எங்கள் இருதயத்தில் பிரகாசிக்க பண்ணினார். उसके चेहरे के प्रकाश को हमारे हृदय में प्रकाशित कर दिया. அவருடைய மகிமையை நீ வெளிப்படுத்த வேண்டுமானால் यदि परमेश्वर का महिमा तेरे जरिए प्रकाशित होना है, கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளி तो परमेश्वर यीशु का चेहरे का प्रकाश உன் இருதயத்தில் பிரகாசிக்கணும். तेरे हृदय के अंदर प्रकाश होना है. எல்லாரும் வாய் திறந்து கேட்பேன். सब खोलकर मांगेंगे, ஆண்டவரே உம்முடைய மகிமை பிரசித்தப்படுத்தும்படியாய் प्रभु तेरी महिमा को मैं प्रकट कराने, உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணு. तेरे चेहरे का प्रकाश मेरे ऊपर
चमका दे, உம்முடைய மகிமையை நான் பிரசித்தப்படுத்தபடியாய் तेरी महिमा को मैं ऊंचा उठाने, உம்முடைய முகத்தின் ஒளியை என் இருதயத்திலே பிரகாசிக்க तेरे பண்ணு. चेहरे के प्रकाश को मेरे अंदर चमका दे, உம்முடைய வெளிச்சம் என் மேல் பிரகாசிக்கட்டும். मेरे अंदर तेरी ज्योति चमकने दो प्रभु, உம்முடைய வெளிச்சத்திடத்துல வருகிறேன். मेरे तेरे ज्योति के पास आ रहा हूँ, என்னை உணர்த்து, मुझे विवेकित करो, என்னை சுத்திகரி, मुझे शुद्ध करो, எனக்குள்ளே தாழ்மை உண்டாகட்டு, मेरे अंदर वरदान होने दो, எனக்குள்ளே உணர்வடைந்து मेरे अंदर विवेकित होने दो, இழந்து போன காரியங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு खोया हुआ सब में लौटा कर உம்முடைய மகிமை இந்த பூமியில நான் பிரகாசிக்க பிரசித்தப்படுத்தி इस पृथ्वी पर तेरी महिमा को और प्रकाशित करने, மனவாளனாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு दूल्हा यीशु के सामने में खड़ा होने, உம்முடைய வெளிச்சம் வேணும் ஐயா. मुझे ज्योति में चला प्रभु, உம்முடைய வெளிச்சம் வேணும். तेरा ज्योति मुझे चाहिए, இருளில் நடக்கிறவன் தான் என்னத்தில் நடக்கிறேன் என்பதை அறியாமல் தடவி திரிகிறான். क्योंकि जो अंधेरे में चलता वो नहीं जानता वो कहाँ चल रहा है, இருள்ல நடக்க கூடாது ஆண்டவரே. मैं अंधेरे में नहीं चलना प्रभु, வெளிச்சம் வேணும். मुझे ज्योति चाहिए, வெளிச்சம் வேணும். ज्योति चाहिए, உம்முடைய வெளிச்சம் எனக்கு வேணும். तेरा ज्योति मुझे चाहिए परमेश्वर, எல்லாரும் கேளுங்க. सब मांगेंगे, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மீது வெளிச்சத்தை பிரகாசிக்க आज का பண்ணுவார். दिन प्रभु अपना ज्योति तुम्हारे ऊपर चमकाएगा, கர்த்தர் உங்கள் மீது தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். परमेश्वर का ज्योति आपके ऊपर चमकेगा, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். मेरे जीवन में परिवर्तन होने वाला है, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உணர்வு அடைவார். मेरे जीवन में विवेकित होने दो, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ताली बजाकर प्रभु की स्तुति करें, கர்த்தரின் ஒளி நம்மேல் பிரகாசிக்கட்டும். परमेश्वर का ज्योति ஆண்டவரே, முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணு. की ज्योति चमका दे प्रभु, வானத்தில் இருந்து வந்த வெளிச்சம் சவுலை சந்தித்தது போல आकाश की ज्योति शाऊल से मिला, உம்முடைய வெளிச்சம் என் மேல் பிரகாசிக்கட்டும். ज्योति से चमका दे, உம்முடைய வேத வசனம் எனக்கு வெளிச்சத்தை தரட்டு. वचन की ज्योति से चमका दे, உம்முடைய வேத வசனத்தில் நான் வெளிச்சம் காணணும். वचन की ज्योति देख पाओ, அந்த வேத வசனம் எனக்கு உணர்வை தருது. विवेकित हो पाओ, எனக்கு உணர்வு வேணும் ஐயா. हृदय में विवेकित हो पाओ, என் வாக்கை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு வேணும். हृदय में विवेकित हो पाओ, என் நிலைமையை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு வேணும். परिस्थिति को समझ पाओ, வசனத்தில் வெளிச்சம் கிடைக்கட்டும். वचन की ज्योति मिलने दो, வசனத்தில் வெளிச்சம் எனக்கு பிரசித்தமாகட்டும். वचन की ज्योति से प्रकाश होने दो, இழந்து போன கிருபையை நான் தேடி கண்டுகொள்ளணும் ஐயா. सारे खूबियों को पालो प्रभु, 10 வெள்ளி காசுகளில் ஒரு காசை தொலைத்த அந்த சகோதரி 10 का सिक्के को एक सिक्का घुमाए उसने, விளக்கை கொளுத்தி தன் தொலைத்த அந்த 10 வெள்ளி காசுகளில் ஒன்றை दिया जलाकर वो ढूंढ कर पाई, वो அவள் தேடி கண்டுகொண்டாள். उसे ढूंढ कर निकल पाई, அவள் தேடி கண்டுகொண்டாள். ढूंढ कर निकाल ली, அயல் வீட்டாரத்தை போய் சொல்லுகிறாள், बगल में जाकर बोली நான் தொலைத்ததை கண்டுகொண்டேன். खोया हुआ मैंने पा लिया, சந்தோஷப்படுகிறாள். आनंद होने लगे, உன்னுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாயிருக்கணும். प्रभु के बच्चे तेरा आनंद भरपूर होना है, உலகத்தின் காரியங்களை குறித்த சந்தோஷம் இல்ல. संसार का आनंद नहीं, தானியமும் திராட்சரசம் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷம் இல்ல. अन्नदाने की भरपूरता के आनंद नहीं, தேவனுடைய கிருபையை நான் காத்துக்கொண்டேன். परमेश्वर का अनुग्रह संभाल लिया, தேவனுடைய கிருபையில நான் பெருகி இருக்கிறேன். प्रभु का अनुग्रह में बढ़ रहा हो, தேவன் தந்த தாழ்ந்துகளில் நான் பெருகி இருக்கிறேன். परमेश्वर के वरदानों में बढ़ रहा हो, தேவன் மீது வைத்திருந்த அன்பிலே நான் பெருகி இருக்கிறேன். प्रभु के प्रेम में बढ़ रहा हो, அந்த ஆதி நிலைமை பார்க்கின் வாழ்க்கை இன்னும் அதிகமாய் பெருகி இருக்கிறது. पूर्व काल से मेरा जिंदगी बढ़ रहा है, இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். आनंद से तुम्हारे हृदय भरने दो, தானியமும் திராட்சரசம் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷம் अन्नदाने की भरपूरता के आनंद से बढ़कर தேவனுடைய பிள்ளைகள் அவைகள் குறைவுபடும் போது அவைகள் அழிந்து போகும். वो कम होएगा, वो घट भी जाएगा, கிருபை பெருகுவதனால் உண்டாகிற சந்தோஷம், लेकिन अनुग्रह के बढ़ने से வரங்கள் आनंद, பெருகுவதனால் உண்டாகிற சந்தோஷம், वरदानों के बढ़ने से आनंद, தேவ அன்பு பெருகிறதுனால் உண்டாகிற प्रेम के சந்தோஷம், बढ़ने से आनंद, ஆதி நிலைமை பெருகிறதுனால் உண்டாகிற पूर्व சந்தோஷம் काल के जीवन के आनंद, அது ஒரு நாள் வழியாது. वो कभी नाश नहीं அது होगा, ஒரு நாள் வழியாது. वो कभी नाश नहीं होगा, தேவனுடைய பிள்ளை அது உன்னை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தி परमेश्वर तुझे अनंत काल के जीवन के அந்த रखा है, ஜீவன் உன்னை பிரகாசிக்க वो பண்ணி जीवन प्रकाश करेगा, அந்த வெளிச்சம் உன்னை நடத்தி वो जीवन तुझे चलाएगा, ஹalleluya 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 glory பக நன்றி ஹalleluya ஹalleluya எல்லாரும் ஜெபிங்க ஹalleluya ஆவியானவரே உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஐயா உம்முடைய வேத வசனம் எனக்கு வெளிச்சத்தை உண்டாக்கட்டும் ஆண்டவரே என் கடின இருதயங்கள் மாற வேண்டும் என் இருதய கடினம் மாற வேண்டும் ஆண்டவரே எனக்குள்ள உணர்வுள்ள இருதயம் உண்டாகுது கீழ்ப்படுகிற இருதயம் உண்டாகுது எனக்குள்ளே தாழ்மை உண்டாக வேண்டும் இதற்கெல்லாம் மூல காரணமாகிய உம்முடைய வெளிச்சம் என் மேல் பிரகாசிக்கட்டும் ஐயா உம்முடைய வெளிச்சம் என் மேல் பிரகாசிக்கட்டும் ஹalleluya ஹalleluya
ചെയ്യുമാറാകട്ടെ. पवित्र आत्मा जी हमारे जीवन में एक परिवर्तन देवे, വാക്യവും മാറ്റം ഉണ്ടാകട്ടെ. हमारे जीवन में परिवर्तन होने दो, വാക്യവും മറുമലർച്ച ഉണ്ടാകട്ടെ. हमारे जीवन में एक नया रूप होने दो. தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனைக்கு வந்து வந்து கடந்து செல்கிறவர்களே அல்ல. सिर्फ आराधना में आजा करने वाले नहीं, உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாகட்ടെ. आपके भी जीवन में परिवर्तन होने दो. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देखता நீங்கள் है, இருக்கிற நிலைமையிலிருந்து உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் பார்க்கிறார். आप जो परिस्थिति में हो उसी में से आपको बढ़ाना चाहता இதற்காக है. தேவன் தம்முடைய ஒளியை உங்கள் மீது பிரகாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். इसीलिए परमेश्वर अपनी ज्योति आप पर चमकाया அந்த है. வெளிச்சம் உங்கள் மீது பிரகாசிக்கும் போது जब उसकी ज्योति आप पर चमकाई அந்த जाएगी, வெளிச்சம் உங்களை உணர்த்தும் போது वो ज्योति जब आपको चिलाएगी, அந்த வெளிச்சம் உங்கள் குற்றங்களை உணர்த்தி காண்பிக்கும் போது वो ज्योति जब आपको भावनाकृत करेगी, தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்புங்க. परमेश्वर के लोग मन फिराओ, மனம் திரும்புங்க. मन फिराओ, மனம் திரும்புங்க. मन फिराओ. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. परमेश्वर का राज्य बहुत ही निकट பரலோக है, ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. परमेश्वर का राज्य अधिक निकट Hallelujah, है. hallelujah, hallelujah. Glory உமக்கு நன்றி. Hallelujah. Glory சலவரவ விபலவர சலவரவலவ. Glory கம்பலவர சலவரவ துலவரவலவ. தீபமக்கவ சமகந்தரி ஜெகந்தர பௌத்தர பௌரிகதரவதி. Glory கம்பலவர சலவரவலவ. ஓமக தேவசலவி பாலரவ சலவரவலவ. Glory, glory, glory. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே நீங்களே உணர்த்தும் போது உணர்த்துதலுக்கு கீழ்ப்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஹalleluya, hallelujah, hallelujah. வல்லவரே உமக்கு நன்றி. धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु. वचन நம்ம की எல்லாரும் जोत எழுந்து में चलने के लिए हम सब खड़े हो जाएंगे, எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे. प्रभु यहोवा मुझ में है, आजकल उसका डेरा है, अपनी आँख से मुझको वो हरदम घेरे रहता है। प्रभु यहोवा मुझ में है, आजकल उसका डेरा है, अपनी आँख से मुझको वो हरदम घेरा रहता है। प्रभु यहोवा मुझ में है, विनती से बढ़कर सबसे आगे काम वो मुझ में करता है, उसका मेरे अंदर बसना रहस्य है, रहस्य। विनती से बढ़ समझ से आगे काम वो मुझ में करता है, उसका मेरा अंदर बसना रहस्य है, रहस्य है। प्रभु यहोवा मुझ में है, आजकल उसका डेरा है, अपनी आँख से मुझको वो हरदम घेरा रहता है। प्रभु यहोवा मुझ में है, आजकल उसका डेरा है, अपनी आँख से मुझको वो हरदम घेरा रहता है। प्रभु यहोवा मुझ में है, मेरा प्रभु यदि आँख है तो मैं उसकी पुतली हूँ, जो कोई मुझको छूता है उसकी पुतली छूता है। मेरा प्रभु यदि आँख है तो मैं उसकी पुतली हूँ, जो कोई मुझको छूता है उसकी पुतली छूता है। प्रभु यहोवा मुझ में है, आजकल उसका डेरा है, अपनी आँख से मुझको वो हरदम घेरा रहता है। प्रभु यहोवा मुझ में है, आजकल उसका डेरा है, अपनी आँख से मुझको वो हरदम घेरा रहता है। प्रभु यहोवा मुझ में है, पराक्रमी है मेरा प्रभु, मुझको शास्त्र बनाता है, कानून को बनाकर शत्रु को गिराता है। पराक्रमी है मेरा प्रभु, मुझको शास्त्र बनाता है, कानून बनाकर शत्रु को गिराता है। प्रभु यहोवा मुझ में है, आजकल उसका डेरा है, अपनी आँख से मुझको वो हरदम घेरे रहता है। प्रभु यहोवा मुझ में है, आजकल उसका डेरा है, अपनी आँख से मुझको वो हरदम घेरे रहता है। प्रभु यहोवा मुझ में है, मेरा प्रभु जी आ रहा शांतों को ले जाने को, अपने राज में हमें बिठाकर शिरोमणि बनाने को। मेरा प्रभु जी आ रहा शांतों को ले जाने को, अपने राज में बिठाकर शिरोमणि बनाने को। प्रभु यहोवा मुझ में है,
ஸ்தோத்திரம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद கர்த்தருடைய धन्यवाद। நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொருடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर के नाम की महिमा के लिए दिए गए हर एक के दान को परमेश्वर आशीष कर देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம். पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரம். आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। கர்த்தர் தந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ इस सुबह की समय के लिए धन्यवाद प्रभु சமூகத்திலே जी। கடந்து வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் आपके ஆசீர்வதிப்பீராக. सम्मुख में आए हुए हर एक प्रजा को प्रभु आप आशीष कीजिए। இதுவரையிலும் வெளிச்சத்திடத்திலே கடந்து வராத உம்முடைய பிள்ளைகள் अब तक जो कोई आपकी ज्योति में नहीं चले आए हैं, உம்முடைய வெளிச்சத்திடத்திலே கடந்து வர அனுகிரகம் செய்யும். प्रभु जी आपकी उजाला के पास आने के लिए सहायता कीजिए। வெளிச்சத்திடத்துக்கு வந்தவர்கள் जो कोई आपकी उजाला में पहुंच गए हैं, வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கண்டு जो अपनी जीवन की कमियों को देखकर தாங்கள் யார் தங்களுடைய வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்கிறது என்பதை मैं कौन हूँ, मेरे जीवन की परिस्थिति किस प्रकार है, इसे जानते हुए வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அடையாளம் கொண்டு पवित्र शास्त्र के वचनों में ज्योति पाकर உணர்வடைந்து மனம் திரும்ப उसी में विवेकिता भावनाकृत होकर मन फिराने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். परमेश्वर आप हर एक को सहायता कीजिए। தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். लगातार आप अपने बच्चों को आशीष कीजिए। வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய கால்களுக்கு தீபம் வெளிச்சமா இருக்கும். आपका वचन उनके पैरों के लिए दीपक और मार्गों के लिए धीवट बन जाए प्रभु। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்கு கர்த்தர் அங்கீகரித்து आपके बच्चों ने दिए हुए दान को परमेश्वर आप आशीष कीजिए और स्वीकार लीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपका भला नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள்ல हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, उसके किए கர்த்தர் किसी செய்த उपकार சகல को नहीं பாகங்களையும் भूलना। மறவாதே. आमीन। ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा पिता परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी की यह सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष